இருப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஓர் ஆன்ம உரையாடல். டோலோரஸ் கெனான். ஞானப்பள்ளிகள். ஆர்வமும் கவர்ச்சியும் அளிக்கும் உள்ளுயிர் உலகத்திற்குள் பலமுறை நான் நுழைந்து சென்றிருக்கிறேன். மனிதர்கள் அதிக அளவில் அச்சம் கொண்டிருக்கும் பகுதியான இது இறந்த பிறகு நான் எங்கே போகிறேன் என்ற முடிவற்ற விடை தெரியாத கேள்வியை எழுப்புகிறது. இறந்த பின் எல்லாம் முழுவதுமாக மறந்து போய் விடுமா, அல்லது தங்களின் தனித்தன்மை தொடர்ந்து நீடிக்குமா என்பது போன்று தங்களுக்கு என்ன நேருமோ என்று ஒவ்வொருவரும் வியப்படைபவர்களாகவே உள்ளனர். தீவிர ஆன்மீகவாதிகளும் கூட இந்த விஷயத்தில் நிச்சயமற்ற கருத்து கொண்டவர்களாகவே உள்ளனர். இவை அனைத்துக்கும் என்னிடம் விடையில்லை என்றாலும் நான் மேற்கொண்ட முந்தைய வாழ்க்கையை பின்னோக்கி செல்லும் ஆராய்ச்சியில் கிடைத்த தகவல்கள் மூலம் என்னால் உதவ முடியும் என்று நான் நம்புகிறேன். முந்தைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று காணும் உறக்கத்தில் நடப்பவர்களால் கூட அவர்களுக்கு தெரியாததை கூற முடியாது. என்றாலும் வேறுபட்ட பலரிடமிருந்து இதே போன்ற விவரங்களை நீங்கள் பெறும்போது அதற்கு உண்மையான மதிப்பு உள்ளது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இறந்த பிறகான வாழ்க்கை வாழும் ஓரிடம் அமைதியும் மனநிறைவும் பெற்ற இடமாகவே இருக்கும் என்று நம்ப விரும்புவதால் பெரும்பான்மையானவர்களுக்கு அது உண்மையாகவே தோன்றக்கூடும். உயிர்ப்பிக்கப்படும் அல்லது தீர்ப்பளிக்கப்படும் நாள் வரை இந்த உலகிலேயே சுற்றி கொண்டிருப்பது மிகவும் வெறுக்கத்தக்கது என்பதே என் தனிப்பட்ட கருத்தாகும். கிதார் வாசித்து கொண்டு மேகத்தில் மிதந்து கொண்டிருப்பது தான் சொர்க்கம் என்பது போன்ற கருத்தோ கண்ணோட்டமோ எனக்கு இல்லை. வெகு விரைவில் அது சலிப்பு ஏற்படுத்திவிடும் என்றே நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அறிவை தேடி திரியும் என் தாகம் மற்றும் மன நிறைவடைய செய்ய முடியாத எனது பேராவல் காரணமாக இத்தகைய மறுபிறப்பு, உள்ளுயிர் ஆய்வு, முந்தைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று காண்பது போன்ற கருத்துகள், தத்துவங்கள், சிந்தனைகள் எனக்கு கவர்ச்சி மிக்கையவையாக தோன்றுகின்றன. எப்படி இருந்தாலும் இது நமக்கு மிகச்சிறந்த விவரிப்பை அளிக்கிறது என்றே நான் கருதுகிறேன். விடை காண முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கும் சில கேள்விகளுக்கு அவை ஒருவேளை விடை அளிக்கக்கூடும். இதுவும் ஒரு நம்பிக்கை மட்டுமே. பல நேரங்களில் எனது பல வகைப்பட்ட சோதனையாளர்களை அவர்களது முந்தைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று காண வைத்த போது அவர்கள் ஒரு வாழ்க்கையுடன் தொடர்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள். வாழ்க்கைகளுக்கு இடையே மாறுபட்ட உள்ளுயிர் நிலைகளில் வெவ்வேறு இடங்களில் அவர்கள் இருப்பதையே அவர்களது விடைகள் வெளிப்படுத்தும். இவைகளில் மிகவும் பொதுவானதாக இருப்பது பள்ளி ஆகும். அது பற்றி நான் ஒரு விவரிப்பை கேட்டேன். அது ஞானப்பள்ளியாகும். நான் ஒரு பெரிய அரங்கத்தை காண்கிறேன். அதில் உயரமான தூண்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் வெள்ளையாக இருக்கின்றன. உண்மையான வெளிச்சம், அதனை எவ்வாறு என்னால் விளக்க முடியும்? எல்லா பொருள்களின் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் அந்த வெளிச்சம் வந்து அனைத்தையும் ஜொலிக்க செய்து கொண்டிருக்கின்றன. டோலோரஸ், சூரிய ஒளியை போன்றது என்று கூற வருகிறீர்களா? அந்த அளவு ஒளி மிகுந்ததாக இல்லை. ஆனால் அதை விட நீடித்து இருப்பதான ஒளி அது. அமைதி நிறைந்ததாகவும் ஓய்வு மிகுந்ததாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் இருப்பதற்கு மிகச் சிறந்த ஓரிடமாக அது இருந்தது. டோலோரஸ், இந்த ஞானப்பள்ளி எங்கே இருக்கிறது? அது இங்கேதான் இருக்கிறது. பூமி என்று அறியப்பட்டதில் இருந்து ஒரு மாறுபட்ட அதிர்வலை வரிசையில் அது இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட உள்ளுயிர் நிலையில் அது உள்ளது. டோலோரஸ், பூமியுடன் அதற்கு எந்த தொடர்பும் இல்லையா? நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் கற்றறிகிறோம் என்பதால் இந்த வழியில் அது பூமியுடன் ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தவிர வேறு எந்த தொடர்பும் பெற்றிருக்கவில்லை. டோலோரஸ், இது ஒரு பெரிய அரங்கம் என்று நீங்கள் கூறினீர்கள். அனைத்து வகுப்புகளும் அந்த அரங்கில்தான் நடத்தப்படுகின்றனவா? இல்லை, வகுப்பறைகள் அங்கே தனியாக இருக்கின்றன. இது ஒரு வகையான முக்கியமான நடந்து செல்லும் வழியாக இருப்பதாகும் என்று நான் ஊகிக்கிறேன். நீங்கள் காண விரும்பும் எதனை வேண்டுமானாலும் இங்கே நீங்கள் காணலாம். மனதில் கற்பனை செய்து பார்க்கும் போதே அது நிகழ்ந்து விடுகிறது. நீங்கள் விரும்புவது போல அதனை ஒரு நல்ல இடமாகவோ கெட்ட இடமாகவோ உங்களால் ஆக்க முடியும். ஒரு குற்ற உணர்வுடன் நீங்கள் இருக்கும்போது
உங்களை நீங்களே துன்புறுத்தி கொள்ள விரும்பினால் அதனையும் உங்களை செய்ய வைக்க உங்களால் இயலும். நான் இப்போது இருக்கும் நிலை உள்ளிட்ட சில நிலைகளில் பூமியை விட மேலான ஓரிடத்தில் ஒரு நிலையில் இருப்பது போன்றதாகும் அது. எனவே இங்கு இருக்கும் நில அமைப்பு என்னவோ ஒன்று போலத்தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்ட நிலையாக இருக்கிறது. மலைகளும் சிகரங்களும் பள்ளத்தாக்குகளும் அங்கிருந்தன என்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் பூமியில் இருப்பது போலவே சரியாக அதே இடங்களில் அவை அமைக்கப்பட்டிருக்கவில்லை. பசுமை நிறைந்ததாக அது இருந்தது. ஆனால் அந்த வண்ணங்கள் மிகவும் தூய்மையானவையாகவும் ஆழமானதாகவும் இருந்தன. இங்கே இருப்பது போன்ற கட்டடங்களும் ஒரு நிலையில் இருக்கின்றன. ஆனால் வழக்கமாக அவற்றின் ஆற்றல் கட்டமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை அளிக்கும் வகையில் அமைந்திருந்தன. டோலோரஸ், அங்கிருந்த மற்ற மக்களும் நீங்கள் பார்த்தவைகள் அனைத்தையும் பார்த்தார்களா? எஸ், ஆமாம். இந்த உலகின் பொதுவான அம்சங்களான மலைகளையும் பசுமையான நிலங்களையும் அனைவரும் பார்க்கின்றனர். அதுவும் ஒரு பூமியே, ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆற்றல் நிலையில் உள்ளதாகும். ஒரு மாறுபட்ட ஆற்றல் நிலையில் அது இருப்பதால் ஆற்றல்களை கட்டுப்படுத்தும் விதிகளும் மாறுபட்டவையாக உள்ளன. அங்குள்ள நிலமும் மலைகளும் திடப்பொருள்களாக உள்ளன. மரங்களும் விலங்குகளும் உண்மையிலேயே அங்கு வாழ்கின்றன. மறுபடியும் நான் சொல்லக்கூடிய அவதார உலகை போன்றது அது. ஆனால் ஆற்றலின் விதிகள் மாறுபட்டவை என்பதால் செயற்கையான கட்டடமைப்புகளை வைத்துக்கொண்டு மற்ற பொருள்களையும் செயற்கையாக கூட செய்ய இயலும். டோலோரஸ், அது ஒவ்வொன்றினாலும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது அது அந்த இடத்திலேயே எப்போதுமே இருப்பதா? எஸ், அது எல்லா நேரமும் அந்த இடத்திலேயே இருந்தது. அதனை உங்களால் உணர முடிகிறதா இல்லையா என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன தோற்றத்தை பொறுத்தது ஆகும். டோலோரஸ், அந்த இடத்திற்கு வந்தும் நீங்கள் காணும் விஷயங்களை பார்க்காத மக்களும் இருக்கிறார்கள் என்று கூற வருகிறீர்களா? எஸ், அல்ல. அவதார நிலையில் உள்ள மக்களை பற்றியே நான் பேசுகிறேன். ஒரு கீழான நிலையில் அல்லது கீழான உலகத்தில் உள்ள விஷயங்களையே அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களால் இதனை காண முடியாது. டோலோரஸ், சிலர் விண்ணுலகம் என்று அழைக்கும் இடத்துக்கு சமமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்குமா? எஸ், அல்ல. சொர்க்கம் என்று அவர்கள் குறிப்பிடும் இடமாக அது ஒருவேளை இருக்கக்கூடும். சொர்க்கம் என்பது அனைத்து வகைகளிலும் தூய்மையாக்கப்பட்ட பூமி என்று பொருள்படுவதால் விண்ணுலகம் மற்றும் சொர்க்கத்துக்கும் இடையே ஒரு வேறுபாட்டை நான் காண்கிறேன். சில நேரங்களில் அது பூமியைப் போல் இருக்கும். ஆனால் அவதார உலகில் நிலவும் அழிவோ சீரழிவோ அங்கு இல்லாமல் இருக்கும். அவதார உலகின் கோட்பாடுகளை விளக்க போதிய சொற்கள் இல்லாமல் இருப்பதால் அதனை பற்றி ஒரு தெளிவான தோற்றத்தை அளிக்க அதனால் முடியாது. என்ற போதிலும் விண்ணுலகம் என்பது உள்ளுயிரினால் உள்ளுணர்வுடன் உணர்ந்து கொள்ள இயன்ற உயர்ந்த வாழ்க்கை வாழும் இடத்தை குறிப்பிடுகிறது. அனைத்துமே ஆற்றலாக இருக்கும் உயர்ந்த உலகங்களை குறிப்பது விண்ணுலகம் ஆகும். ஆனால் பூமியை விட ஓர் உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதால் சொர்க்கம் என்பது பூமியை இருப்பது போன்றே அதுவும் இருப்பதால் இத்தகைய கீழ்நிலைகளில் உள்ளதாக கூறப்படும் உலகங்களை குறிப்பதாகும். டோலோரஸ், அப்படியானால் விண்ணுலகிற்கு போவதை பற்றி சிலர் பேசும் போதெல்லாம் எந்த காட்சிகளும் இல்லாத ஓர் உயர்ந்த உலகிற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அது அனைத்தும் ஆற்றலாக இருக்கிறதா அல்லது அவற்றை சுற்றி காட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா? எஸ், நல்லது. அது பெரும்பாலும் ஆற்றலாக இருப்பதாகும் அல்லது ஆற்றலை போல பொய்யாக உருவாக்குவது ஆகும். ஆனால் இறந்து போவதை பற்றியும் விண்ணுலகிற்கு செல்வது பற்றியும் மக்கள் பேசும்போது அவர்கள் செய்வதெல்லாம் சொர்க்கத்துக்கு போவதுதான். அங்கு அனைத்துமே முறையான வழியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அனைத்து விஷயங்களும் முறையாக காணப்பட்டு உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இதன் காரணம். உயர்ந்த நிலைகளை மேலும் போதிய அளவில் உள்வாங்கிக் கொள்ள உங்களால் இயலும் என்பதால் அத்தகைய உயர்ந்த நிலைகளுக்கு செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். டோலோரஸ், விண்ணுலகம் என்று அறியப்பட்டுள்ள பகுதி முற்றிலும் காலியானதாக இருக்குமா அல்லது அங்கு கட்டடங்கள் காட்சிகள் தோற்றங்கள் ஏதேனும் இருக்குமா? எஸ், அங்கு கட்டடங்கள் இருக்க மாட்டா. உங்கள் கண்ணோட்டம் மாறுபட்டது. அங்கு உங்களால் ஆற்றல்களை காண முடியும். வடக்கு விளக்குகள் அற்புதமான முறையில் ஜொலிப்பதை போன்று அது இருக்கும். உங்களையே நீங்கள் ஒரு ஆற்றலாக காண்பீர்கள். பல்வேறுபட்ட இலக்குகளை எட்டவும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நிகழவும் தேவையான ஆற்றலை உங்களால் உருவாக்க முடியும்.
விண்ணுலகம் என்று குறிப்பிடப்படும் உயர்ந்த நிலையில் உள்ள உலகில் நீங்கள் இருக்கும்போது கீழ்நிலையில் உள்ள உலகங்களையும் உடல்கள் கொண்ட உலகங்களையும் அங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களால் வெகு எளிதாக காண முடியும். இந்த விஷயங்களை பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன காண்கிறீர்களோ அதை பொறுத்து நீங்கள் எந்த அளவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அது. அங்கு தொடுவானம் இல்லை என்பதால் சுற்றுச்சூழல்கள் என்று எதுவுமே இருக்காது. டோலோரஸ், ஆனால் மக்கள் நேரடியாக அங்கே செல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கூறவில்லையா? எஸ், ஆம், அது உண்மைதான். வழக்கமாக ஒருவர் இறந்து போகும்போது நிலை மாற்றம் ஏற்படுவதற்கான காலம் ஒன்று இருக்கும். ஒருவர் இனியும் அவதார உலகில் இல்லை என்ற உண்மையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் இடம் அது. அந்த உண்மையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களது உள்ளுயிர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை பொறுத்து ஒருவர் செல்ல இயன்ற உலகங்களுக்கு இடையே திரிவதற்கான சுதந்திரத்தை அவர் பெற்றிருக்கிறார். டோலோரஸ், அந்த பள்ளியில் உங்களுடன் வேறு எவர் ஒருவரேனும் இருந்தாரா? எஸ், என் பள்ளியில் ஏறக்குறைய 50 பேர் இருந்தனர். மற்றவர்களும் அங்கு இருந்தனர். ஆனால் அவர்களுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் இதர பிரச்சனைகள் பற்றி கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய பல்வேறு பாடங்கள் அவர்களுக்கு இருந்தன. அவர்களாகவே அதற்குள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நான் திரும்பி போகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் இங்கு கற்றுக்கொள்கிறேன். பூமியில் இருக்கும்போது நிகழும் நிகழ்ச்சிகளை பார்த்து மதிப்பிட என்னால் இயலும். உலக நிகழ்வுகளின் செல்வாக்கு எனக்கு தடையாக இல்லை என்பதே இதன் காரணம். டோலோரஸ், நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்களாகவே கற்றுக்கொள்கிறீர்களா அல்லது வேறு யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவுகிறாரா? எஸ், இல்லை, எனக்கு தேவையாக இருந்தால் உதவியை பெற்றுக்கொள்வேன். நான் எதனை தேடினாலும் சரி, கேட்டாலும் சரி, அவை அனைத்தும் அங்கே இருப்பதால் உடனே கிடைத்து விடுகின்றன. டோலோரஸ், உங்களுக்கு கற்பிப்பவர்கள் யார்? எஸ், ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்புக்கும் பல ஆசிரியர்கள் உள்ளனர். ஒருவர் தனக்குத்தானே படித்துக்கொள்ள அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். டோலோரஸ், அங்குள்ள மக்கள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றனர்? அவர்கள் உடை அணிந்திருக்கின்றனரா என்று நான் கேட்கிறேன். எஸ், இங்கு அவர்கள் எப்போதாவது அணிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எப்போதும் இல்லை. அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்பதே தெளிவற்ற புகைமூட்டம் போன்று பல்வேறு வடிவங்கள் கொண்ட காட்சிகள்தான். சில நேரங்களில் யாரோ ஒருவரை ஒரு ஓருடல் வடிவில் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உடை அணிந்து கொண்டிருப்பது போன்று தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு வெள்ளை புகைமூட்டம் போல ஒளி ஊடுருவி செல்லும் ஊடகம் போன்றே காணப்படுவார்கள். இன்னமும் தெளிவாக தோற்றமளிக்க வேண்டும் என்று சில நேரங்களில் அவர்கள் விரும்பினால் அவ்வாறே திடமாக அவர்கள் தோற்றமளிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்களை எந்த தோற்றத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த வகையான உடைகள் அணிந்த தோற்றத்தையே அவர்கள் காட்டுவார்கள். டோலோரஸ், அப்படியானால் அவர்கள் அனைவரும் ஒன்று போன்ற தோற்றம் அளிப்பவர்கள் அல்ல. எஸ், அல்ல. குறிப்பிட்ட ஒருவரும் கூட ஒரு நேரத்தில் அளிக்கும் தோற்றத்தை போலவே எல்லா நேரங்களிலும் தோற்றமளிக்க மாட்டார். எதனை அவர்கள் சாதிக்க வேண்டும், எட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதனை பொறுத்தது அது. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அவர்கள் மேலாடைகளை அணிந்துள்ளனர். டோலோரஸ், பள்ளியில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? எஸ், வாழ்க்கை அனுபவங்களையும் அவற்றின் பாதிப்புகளை பற்றி இங்கே நான் கற்றுக்கொள்கிறேன். கற்று நன்கு அறிந்து கொள்வதற்காக நான் நீண்ட நேரம் கடினமாக உழைத்து கற்றுக்கொள்கிறேன். எனது வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக எனது தனித்தனி அனுபவங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து பார்க்கிறேன். இவையெல்லாம் என்னை எவ்வாறு பாதிக்கின்றன, அவற்றை நான் எவ்வாறு கையாளுகிறேன் என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் மிகுந்த அமைதி தவழும் இடமாக உள்ளது. எனக்காக செலவிட போதுமான நேரம் எனக்கு இருக்கிறது. இவற்றுடன் எவ்வாறு செயலாற்றுவது என்பது பற்றி நான் தனிமையில் சிந்திக்கிறேன். சில நேரங்களில் எனது முந்தைய அனுபவங்களை நான் பின்னோக்கி சென்று காண்பதன் மூலம் அவற்றை பற்றி புரிந்து கொள்ள முயல்கிறேன். எனது செயல்கள் அனைத்தையும் நியாயப்படுத்திக் கொள்வதாக நான் உணரும் வகையிலேயே வழக்கமாக அதற்கேற்றவாறு வாழ்க்கையை பற்றிய எனது மதிப்பீட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் எதனையும் பகுத்தாய்வு செய்ய என்னால் இயலும் என்பதால் உண்மையில் என்னதான் நடந்தது என்ற உண்மையான காட்சியை பற்றி அறிந்து கொள்ள அச்சூழ்நிலையை ஆராய்ந்து பார்ப்பேன். முன்பு செய்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு வழியில் நான் ஏன் நடந்து கொண்டேன், ஏன் எதிர்வினையாற்றினேன் என்பதை புரிந்து கொள்ள நான் முயல்கிறேன்.
கர்மாவை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களிலிருந்து மாபெரும் அறிவு களஞ்சியத்தை நாங்கள் பெறுகிறோம். மனித இயல்பு மற்றும் நான் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்பது போன்ற பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவை பற்றி எடுக்க வேண்டிய முடிவுகள் பற்றியும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இதன் மூலம் எவ்வாறு வளர்வது, எவ்வாறு அறிவை பெருக்கிக் கொள்வது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். டோலோரஸ், நீங்கள் அங்கே இருக்கும்போது இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்களா? எஸ். இல்லை, நான் பிறந்ததற்கு அடுத்த முறைதான் பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டேன். மறுபடியும் கீழே இறங்கி வருவதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். டோலோரஸ், நீங்கள் எந்த வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர்கள் கூறினார்களா? எஸ். சில பிரச்சனைகளை பற்றி மட்டும் கூறினார்கள். அனைத்து பிரச்சனைகளை பற்றி கூறவில்லை. நான் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், நான் கையாள விரும்பும் வேலை பற்றியும், என்ன பிரச்சனைகளை கையாள நான் விரும்புகிறேன் என்பதை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். டோலோரஸ், என்ன பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவற்றை பற்றியோ அல்லது என்ன பிரச்சனையை நீங்கள் சந்தித்தாக வேண்டும் என்பதை பற்றியோ நீங்கள் அறிந்து கொள்ள முயன்றீர்கள் என்று கூறலாமா? எஸ். சில பிரச்சனைகளை நீங்கள் கையாளத்தான் வேண்டும். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலை உண்மையிலேயே கற்றுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலைதான். டோலோரஸ், அடுத்த முறை அதிக அளவிலான பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று கருதுகிறீர்களா? எஸ். பிரச்சனைகள் என்று எதனை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தது அது. அவற்றில் பெரும்பாலும் என்னை நானேயும் மற்ற மக்களுடனும் எனக்கு இருக்கும் உறவுகளை எவ்வாறு நான் கையாள வேண்டும் என்று எடுக்க வேண்டிய முடிவுகள்தாம். நல்லதோ கெட்டதோ பூமியில் ஏதோ ஒன்றை கடந்து செல்லும் போது அதில் உள்ள முக்கியமான விஷயம் உங்களது மனநிலை, அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான். தோல்விகளை எவ்வாறு நீங்கள் கையாள்கிறீர்கள், உங்கள் வெற்றிகளை எவ்வாறு நீங்கள் கையாள்கிறீர்கள், சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பற்றி எவ்வாறு நீங்கள் கையாள்கிறீர்கள், தோல்விகளை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள், பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வீர்களா, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீர்கள். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்ததான் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது எல்லாவற்றையும் விட மிக பெரியது. நேர்மையானவர்களாக மக்களால் இருக்க முடியாது. உண்மையான விஷயங்களை அவர்களால் காண முடியாது. தாங்கள் செய்யும் செயல்களுக்காக சாக்கு போக்குகள் கூறி அவற்றை நியாயப்படுத்துகின்றனர். இறுதியில் அனைத்து உண்மைகளும் காணாமல் போகும் வரை அதனை அவர்கள் திருத்தி கூறிக்கொண்டே செல்வர். டோலோரஸ், கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு எளிதாக இல்லாத எந்த குறிப்பிட்ட பாடங்களாவது இருக்கின்றனவா? எஸ். எனக்காக பேசுவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை மற்றவர்கள் அதிக அளவில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அனுமதிக்காமல் எனது தேவைகளை அதிகரித்து கொண்டு செல்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நீண்ட காலமாக இந்த பகுதியில் இருக்கிறேன் என்பதையும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நான் மிதந்து செல்வது என்பது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பதையும் நான் எப்போதுமே அறிந்தே இருக்கிறேன் என்பதும் தான் எனது பிரச்சனையின் பகுதிகளாகும். மற்ற மக்கள் விரும்புவது போல என்னை பயன்படுத்தி கொள்ள நான் அனுமதித்திருந்தேன். அதில் எனக்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லை. எனவே இன்னமும் தீர்மானம் கொண்டவனாகவும் முடிவுகளை மேற்கொள்ள கற்றுக்கொண்டவனாகவும் நான் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அதனை செய்ய நான் விரும்பவில்லை. டோலோரஸ், இத்தகைய சூழ்நிலைகளில் இருந்து செயல்பட்டு வெளியே வருவதற்காகவே அவற்றை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்கிறீர்களா அல்லது முன்னதாக அதனை நீங்கள் திட்டமிடுகிறீர்களா? எஸ். சூழ்நிலைகள் பலவற்றையும் நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். உங்கள் மனதில் என்ன இருந்தாலும் சரி, அது சில நேரங்களில் வெளியே வந்து விடுகிறது. என்னென்னவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை உங்கள் உள்ளுயிர் அறிந்துள்ளது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத வகையில் சூழ்நிலைகளை பின்னர் அது உருவாக்குகிறது. ஆனால் இவை அனைத்துமே ஏதோ சில காரணங்களுக்காகவே நடைபெறுகின்றன. நான் இங்கே பூமியில் இருக்கும்போது உண்மையிலேயே அதனை நான் அறிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே என்னால் எந்த முடிவும் மேற்கொள்ள இயலவில்லை. அவை ஏதோ தற்செயலாக நடந்தவைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவை அனைத்தும் சில நோக்கங்களுக்காக சிந்தித்து திட்டமிட்டு செய்யப்பட்டவையாகும். டோலோரஸ், இந்த திட்டங்களை தீட்ட உங்களுக்கு எவராவது உதவுகிறார்களா? எஸ். ஆம், சில நேரங்களில் எனக்கு உதவி செய்வதற்கு இங்கிருக்கும் மற்றவர்களை அனுமதித்தேன். எனக்கு உதவி செய்த ஒரு பெண்மணியும் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொள்கிறார். ஒரு வாழ்க்கையிலும் கூட எடுத்துக்காட்டாக
ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து வரும்போது அவர் உயிருடன் இருப்பதை நான் அறிந்திருப்பதாகவே சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது. சில நேரங்களில் எல்லாவற்றிலும் என்னை நான் அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது அவர் இருப்பதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட செயல்பாடுகள் நம்மை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அந்த பெண்மணி சில நேரங்களில் எனக்கு காட்டுவார். ஒரு திரைப்பட காட்சியை போல ஒரு திரையில் அந்த பெண்மணி அவற்றை காட்டுவார். இதை நீ செய்தால் இதுதான் நடக்கும், இந்த பிரச்சனையைத்தான் நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது போன்ற விஷயங்களை கூறுவார். நான் அறிந்திருக்காத இடத்தில்தான் அவர் அதனை விளக்குவார் என்பதை நீ அறிவாய். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறாக ஆகி போனது என்பதை நான் அறிந்திருந்தாலும் அதனை என்னால் பார்க்க இயலவில்லை என்பது போன்ற சிரமங்கள் இருந்திருக்கின்றன. சில நேரங்களில் நான் அறிய வேண்டிய எனக்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களை நான் அறிந்து கொள்ள அவர் உதவி செய்வார். டோலோரஸ், இங்கு எவ்வளவு நேரம் தூங்கி இருக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? எஸ், நீண்ட நேரம் அல்ல. அதை நான் கற்று முடிக்க வேண்டிய அவசியம் என்பதை நான் அறிவேன். என்னால் இயன்ற அனைத்தையும் கற்க நான் விரும்புகிறேன். என்னால் கற்க இயன்ற வரை கல்வி அனைத்தையும் தொடர்ந்து கற்க நான் முயல்கிறேன். அதனை நான் மிக நன்றாக கற்றுக்கொண்டேன் என்று சில நேரங்களில் நினைக்கிறேன். அப்படியும் எப்போதும் புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதுமே நான் நினைத்து பார்த்திராத விஷயங்கள் அவை. அதனை முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதனை முழுமையாக கற்க உங்களால் இயலும். நீங்கள் முயன்று பார்க்கலாம். எதையாவது உலைக்களத்தில் போட்டு அதனை புடம் போடுவதை போன்றது அது. டோலோரஸ், பூமியில் இருக்கும் அனுபவத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? எஸ். நல்லது. நான் கற்க இயன்றது வேறு எதுவும் இல்லை என்று நான் நினைத்தாலும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை புதியதாக நான் கற்றுக்கொள்கிறேன். ஒரு கலகக்காரனை போன்ற மனநிலையை நான் பெற்றிருக்கிறேன். அதனை நான் வென்று விடவில்லை என்பதை நான் அறிவேன். அப்படி இருந்தும் அதனை நான் வென்று விட்டதாக நினைக்கவே விரும்புகிறேன். டோலோரஸ், பூமிக்கு திரும்பிச் சென்று ஒரு உடலில் மறுபடியும் வாழ வேண்டும் என்பது உனக்கு கட்டாயமானதா அல்லது அது உன் விருப்பத்தை பொறுத்ததா? எஸ். இல்லை, முடியாது என்று சொல்ல முடியாது. நான் செல்லத்தான் வேண்டும். அதுதான் மிகவும் பொருத்தமானது என்றால் ஆமாம், அதுதான் செய்வதற்கான மிகச்சிறந்த செயலாக இருக்க முடியும். என்றாலும் ஒருவர் மறுபிறப்பு எடுக்க வேண்டும் என்று கூறும் விதி ஏதும் இல்லை. எப்போதுமே மறுபிறப்பு எடுக்காமல் இருப்பதை ஒருவர் தேர்ந்தெடுக்க கூடும் என்று எவரால் கூற முடியும்? அது அதில் ஈடுபட்டுள்ள உயிரின் ஆற்றலை பொறுத்தது. இங்கே தங்கி கற்கவும் என்னால் முடியும், அல்லது திரும்பிச் செல்லவும் என்னால் முடியும். நான் திரும்பிச் செல்வேன் என்று நினைக்கிறேன். அமைதியை காணும் நாள் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். டோலோரஸ், எப்போது திரும்பி வருவது என்ற எந்த முடிவையும் நீங்கள் மேற்கொள்வீர்களா? எஸ். எனது தேவைக்கு பொருத்தமானவர் என்று நான் கருதும் எவர் ஒருவரையாவது நான் காணும்போது அப்போது எனக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்ற மக்களுடன் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் உறவுகளையும் உணர்வுகளையும் உண்டாக்கி கொள்கிறீர்கள். வெளிப்படையாக இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். அவர்களின் வாழ்க்கை உங்களை பாதிப்பதாக உணர்கிறீர்கள். டோலோரஸ், இவை அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவையா? எஸ். மறுபிறப்பு எடுக்க விரும்புபவர்கள் பலராகவும் மறுபிறப்புக்கான உடல்கள் மிகவும் குறைவாகவும் இருப்பதால் இவையெல்லாம் திட்டமிடப்பட்டுதான் செயல்பட வேண்டும். டோலோரஸ், இத்தகைய முடிவுகளை எல்லாம் நீங்களே மேற்கொள்கிறீர்களா? எஸ். இல்லை, நாங்கள் மிக குறைந்த அளவு சிறிய விஷயங்கள் பற்றிய முடிவுகளையே மேற்கொள்கிறோம். முக்கியமான முடிவுகளை பற்றியும் முக்கியமான நிகழ்வுகள் பற்றியும் முடிவெடுக்க ஆசிரியர்களும் ஆசான்களும் எங்களுக்கு உதவுகின்றனர். டோலோரஸ், அது சிக்கல் நிறைந்ததாக இருப்பது போலவே தோன்றுகிறதே. எஸ். ஆம், அது நன்றாக வேலை செய்கிறது. நீங்களாகவே அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்பது அது சிக்கல் நிறைந்ததாகவும் கூட உங்களுக்கு தோன்றக்கூடும். அத்துடன் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக அனைத்தையும் மிக எளிதாக செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்றும் விரும்புகின்றனர் என்ற உண்மையும் சேர்ந்து கொள்கிறது. அந்த வழியில் செயல்படும் போது நீங்கள் வளர்ச்சி பெற மாட்டீர்கள். டோலோரஸ், எது போன்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க இயலுமா? எஸ். உங்களுக்கென்று சில குறிப்பிட்ட குணநலன்கள், பண்புகள் உள்ளன. நீங்கள் எப்போதும் எவ்வாறு இருந்தீர்களோ, என்ன செய்தீர்களோ அதன் ஒட்டுமொத்த உருவமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மனிதர்.
உங்களை சுற்றியுள்ளவர்களால் உங்கள் குழந்தை பருவத்தில் உங்கள் மனதில் சிறிதளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க கூடும். ஆனால் அது கூடுதலான ஒன்றுதானே தவிர அது உண்மையில் உங்களை எந்த விதத்திலும் மாற்றிவிடுவதில்லை. நீங்கள் செய்தவை, கூறியவை, நீங்கள் சிந்தித்தவை, நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்கள், ஒவ்வொரு சூழ்நிலையும் எவ்வாறு கையாண்டீர்கள் என்ற அனைத்திலும் நீங்களாகவே இருந்திருக்கிறீர்கள். இவை அனைத்தின் ஒட்டுமொத்த உருவமே நீங்கள். டோலோரஸ், சுதந்திரமான விருப்பம் என்று கூறப்படுவது என்ன? எஸ், அதன் ஒரு பகுதி ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தனிப்பட்ட தன்மை கொண்டது என்பதாகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த மனிதர் எவ்வாறு முடிவு செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்ற உண்மையில் அந்த சுதந்திரமான விருப்பம் இருக்கிறது. அவர்களின் மற்ற கடந்த கால வாழ்க்கைகளில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களது தனித்தன்மை என்னவாக இருக்கும் என்று முன்னரேயே ஊகித்து கூறுவது மிகவும் எளிதானது. ஒருவரது குணநலனை மாற்றுவது அல்லது அதற்கு எதிராக செயல்படுவது என்பதன் மூலம் சில நிகழ்வுகள் நிகழாமல் தடுக்க அவர்களால் இயலும். ஆனால் ஒரு மனிதர் தனது குணநலன்களை திடீரென நேரெதிரடியாக மாற்றிக்கொள்வது என்பதும் வழக்கத்திற்கு மாறானது. டோலோரஸ், இந்த விஷயங்கள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டவை என்றும் அந்த வழியில்தான் அவை செய்யப்பட வேண்டும் என்றும் நீங்கள் கூறுவதாக நான் எண்ணுகிறேன். அது பற்றி கூறுவதற்கு உங்களுக்கு ஏதும் இல்லை என்றும் நான் நினைக்கிறேன். எஸ், உங்களது முடிவுகளை நீங்கள் எடுக்காவிட்டால் உங்களால் எத்தனையும் கற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தவறுகளையும் நீங்கள்தான் கையாள வேண்டும். டோலோரஸ், அப்படியானால் விதி என்று கூறப்படும் கோட்பாடு உண்மையானதுதானா? எஸ், நீங்கள் காணும் உங்கள் விதி என்பது அதுவரையில் நீங்களாகவே செய்து கொள்வதுதான். வானத்தில் உள்ள ஏதோ ஒரு கடவுளால் விதிக்கப்பட்டதல்ல. நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அவர் வேறு எதையாவது செய்யட்டும் என்று அந்த கடவுள் கூறப்போவதில்லை. உங்களது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்ப்பது முற்றிலும் உங்கள் சொந்த செயல்பாட்டினால் எந்த பாதையில் செல்வது என்று நீங்களே தேர்ந்தெடுப்பதால் விளைவதேயாகும். இங்கு நீங்கள் என்று நான் பேசும்போது உங்களை நீங்களாகவே அறிந்து கொள்வதை விட பெரியதொரு வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள்படும் என்று கூறுவது பொருத்தமானதாக இருக்கக்கூடும். நாம் அறிந்திருப்பதை விட ஒரு பெரிய பகுதி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஒரு பெரிய பனிப்பாறையின் வெளியில் தெரியும் ஒரு முனையை போன்று இருப்பவர்கள் நாம் ஒவ்வொருவரும். இந்த பனிப்பாறை தான் நமது விதியை, எதிர்காலத்தினை தேர்ந்தெடுப்பதாகும். அதன் காரணமாகத்தான் மகிழ்ச்சியற்றது என்று நீங்கள் அழைக்கும் அந்த அனுபவங்களுக்கு காரணம் ஏதோ ஒரு கடவுள் மேகங்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத தேவதை என்று கூறுவது எளிதாக இருக்கிறது. முணுமுணுத்து கொண்டும் அழுது புலம்பிக் கொண்டும் பற்களை கடித்து கொண்டும் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் ஆடம்பரத்தில் திளைத்து வாழ்வின் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கின்றார் என்று யாராவது ஒருவர் கூறலாம். இது உண்மையானது அல்ல. நமது வெகு குறுகிய கண்ணோட்டத்தில் இருந்துதான் நாம் ஒவ்வொருவரும் சாதாரணமாக இவ்வாறுதான் பேசுகிறோம். டோலோரஸ், அப்படியானால் அனைத்துமே முன்னதாக தீர்மானிக்கப்பட்டவை அல்லவா? எஸ், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். நான் முன்பு கூறியபடி அந்த மனிதரின் தனித்தன்மையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதும் இறுதியில் அவர் அந்த முடிவுக்குத்தான் வருவார் என்பதும் முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்ட உண்மைதான். ஒருவரது தனித்தன்மை அடிப்படையில் மாறாததாகவே எப்போதும் இருக்கும். நீங்கள் வளர வளரத்தான் அது மாறுகிறது. டோலோரஸ், அப்படியானால் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலை எந்த மாதிரியானது என்ற ஒரு கருத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அந்த விஷயங்களை பற்றி முடிவு செய்ய தேர்ந்தெடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் உங்களுக்கு இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். எஸ், இந்த விஷயம் பற்றி தேர்ந்தெடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் நமக்கு இல்லை என்பதால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எப்படி இருந்தாலும் அது எனக்கு நடக்கத்தான் போகிறது என்று கூறுவதுதான் மக்கள் வழக்கமாக கூறும் வழியாகும். மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒருவர்
வளர்வதற்கு விரும்பாமல் இல்லாமல் இருக்கும் ஒருவர் கடைபிடிக்கும் வழிதான் அது. டோலோரஸ், அப்படியானால் அதனை பற்றி அதிகமாக சொல்லுவதற்கான விஷயங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுங்கள். நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்பதும் எத்தகைய மக்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எஸ், ஓரளவுக்கு அது முன்னதாக தீர்மானிக்கப்பட்டதுதான். உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் நீங்கள் சந்திக்கும் மக்களில் பெரும்பாலாரோடன் ஏதோ ஒரு வகையான உறவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அதன் காரணம். 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தனிப்பட்ட நபர்களுக்கிடையே நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும். இத்தகைய மக்களுடன் சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக சில நேரங்களில் நீங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து வருவீர்கள். சில நேரங்களில் ஒரு முழு குழுவாக சேர்ந்து வருவீர்கள். சில நேரங்களில் அவர்களிடையே நீங்கள் பிறப்பதும் அதனை எளிதாக்குகிறது. சில பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் ஏன் பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள முடியாமல் உள்ளனர் என்பதையும் அது விளக்குகிறது. முன்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு இருந்தனர் என்பது இதன் காரணம். எந்த ஒரு வேலையையாவது செய்து முடிக்க முயல்வது என்று அவர்கள் முடிவு செய்து விட்டனர். ஆனால் அவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை. டோலோரஸ், ஆனால் ஒருமுறை நீங்கள் பூத்த உடலுக்குள் சென்றுவிட்டால் உங்களுக்குள் இந்த விஷயங்கள் எல்லாம் நினைவில் இருக்காது அல்லவா? எஸ், பெருமளவுக்கு அது உண்மைதான். என்றாலும் அவர்களின் நினைவுகளை தட்டி எழுப்புவதற்கான வழிமுறைகள் எப்போதும் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கு சிறிது காலமும் ஆழ்ந்த ஆராய்ச்சியும் தேவை. டோலோரஸ், நமது கடந்த கால வாழ்க்கைகள் பற்றிய நினைவுகள் நமக்கு ஏன் இல்லை என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள். இத்தகைய கர்மா தொடர்புகளை பற்றி அவர்கள் அறிந்திருப்பது நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எஸ், அது எந்த உதவியும் செய்யாது. மாறாக அது விஷயங்களை மேலும் சிக்கல் நிறைந்தவையாக ஆக்கிவிடும். எண்ணற்ற கடந்த கால வாழ்க்கைகளின் நினைவுகள் தொடர்ந்து உங்களை தாக்கிக் கொண்டிருந்தால் அன்றாட உலக வாழ்க்கையில் செயல்படுவது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து உங்களால் பார்க்க முடியுமா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய பாடங்கள் மீது கவனம் செலுத்த உங்களால் எப்போதுமே முடியாமல் போகும். சில நேரங்களில் நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த கடந்த கால தொடர்புகள் உங்களது நினைவுக்கு வரலாம். இதன் காரணம் அந்த நிகழ்வுகளுக்கு நெருங்கிய காலத்தில் நீங்கள் இருப்பதுதான். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் வளரும்போது பெரும் அனுபவங்கள் நினைவுகள் இத்தகைய பழைய நினைவுகளை புதைத்து விடுவதால் நீங்கள் அவற்றை வளர்ந்த பிறகு மறந்து விடுகிறீர்கள். என்றாலும் அந்த பழைய நினைவுகள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கவே செய்யும். அதன் விளைவாக ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணரும்போது அந்த உணர்வையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். இதன் காரணம் பொதுவாகவே உங்களின் ஆழ்மனது உங்களது கர்மாவின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி நினைவூட்டுவதுதான். டோலோரஸ், ஆனால் அதற்கு முன் நீங்கள் அதனை சரியாக செய்யவில்லை அல்லவா? எஸ், ஆம். பொதுவாக கடந்த வாழ்க்கைகளின் சில கர்மாக்களை கண்டறிந்து கொள்ளும் ஒரு வழியாக மனோவசியம் என்பது என்ற இந்த தொழில்நுட்ப திறனையும் இதர மருத்துவ தொழில்நுட்ப திறன்களையும் வளர்த்து கொள்ள நீங்கள் அனுமதிக்கப்படுவதுதான் இதன் காரணம். இதன் மூலம் இதில் சம்பந்தப்பட்ட மக்கள் முன்பை விட மிக வேகமாக முன்னேற்றமடைய முடியும். கும்பராசிக்கு மாறி செல்வதுடன் அது ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருப்பதாகும். டோலோரஸ், இவையெல்லாம் சில குறுக்கு வழிகளே. ஆனால் இந்த விஷயங்களை தாங்களாகவே நினைவு வைத்துக் கொள்ள இயன்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பல மக்களும் நினைக்கின்றனர். தங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அது உதவும் என்று அவர்கள் கருதுகின்றனர். எஸ், தங்களிடமிருந்து அவர்கள் அளவுக்கு அதிகமானதையே எதிர்பார்க்கின்றனர். சாதாரணமாக அது அந்த வழியில் நிகழ்வது அல்ல. டோலோரஸ், இந்த மக்களுடன் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் நினைவு பெற்றிருந்தால் அது எளிதாக இருக்கும் என்று தோன்றுகிறதல்லவா? எஸ், அந்த நினைவின் மூலம் உங்களது கடந்த வாழ்க்கையின் விருப்பு வெறுப்புகளையும் நீங்கள் கொண்டு வந்து விடுகிறீர்கள் என்பதால் அப்படி செய்வது எளிதானதல்ல. நாங்கள் தவிர்க்க முயல்வதே அதனைத்தான். சில நேரங்களில் சிலருக்கு அது உதவவே செய்கிறது.
மற்றவர்களை விட சிலரால் அதனை மேலும் நன்றாக கையாளவும் இயலக்கூடும். என்றாலும் பெரும்பாலான வழக்குகளில் அது அவ்வாறு செயல்படுவதில்லை. கடந்த கால நினைவுகள் காரணமாக நீங்கள் இன்னமும் கோபம் கொண்டிருந்தால் அது இப்போது கொண்டு வருவதெல்லாம் கோபமாகவே இருக்கும் என்பதில் எந்தவித தர்க்க நியாயமும் இல்லை. அதனால் அது எப்போதுமே உதவி செய்வதாக இருக்காது. டோலோரஸ்: ஆனால் அவர்களுடன் எனக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டும் நினைவிருந்தால் அதனை புரிந்து கொள்ளவும் மேலான முறையில் கையாளவும் என்னால் இயலக்கூடும் என்று மக்கள் கூறுகின்றனரே. எஸ், அது எப்போதுமே உண்மையாக இருப்பதில்லை. தங்களின் குறைகளை கவலைகளை கையாள இயன்ற அளவு பக்குவம் பெற்றவர்களாக அவர்கள் இப்போது இருந்தால் அந்த முந்தைய வாழ்க்கையிலும் கூட அவற்றை கையாள இயன்ற பக்குவத்தை அவர்கள் பெற்றிருக்கவே வேண்டும் என்று என்னால் கூற முடியும். ஆனால் அவர்களுக்கு அவற்றை இப்போது கையாள்வதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நம்பிக்கையின் பேரில் அவர்கள் அவற்றை ஒப்புக்கொள்வது போலாகும். அத்துடன் முன்பு இருந்த பிரச்சனைகளையும் ஒப்புக்கொள்ள அவர்களால் இயலாது. டோலோரஸ்: அப்படியானால் சிலர் தங்களது முந்தைய வாழ்க்கை நினைவுகளை பெற்றிராமல் இருப்பது மேலானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எஸ், ஆம், மொத்தத்தில் அந்நினைவுகளை பெற்றிராமல் இருப்பது மேலானதே. ஒவ்வொரு விதிக்கும் விளக்குகளும் உண்டு அல்லவா? டோலோரஸ்: எந்த வழியிலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு முன்னேற்றம் பெற்றவர்களாக சில மக்களின் தனித்தன்மை இருப்பதில்லை. எஸ், அது உண்மைதான். டோலோரஸ்: கர்மா என்பது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? கர்மாவை பற்றிய ஒரு பொதுவான விளக்கம் நல்லது கெட்டது என்ற ஒவ்வொரு செயலுமே அதே போன்று நல்லது கெட்டதாகத்தான் அவருக்கு திரும்ப கிடைக்கும் அல்லது சமப்படுத்தப்படும் என்ற காரண காரிய பாதிப்பு என்னும் உலகளாவிய விதி கர்மா என்பது. எஸ், நான் இந்த சொல்லை பற்றியே சிந்திக்கிறேன். பல்வேறுபட்ட மக்கள் தங்களுக்கு தோன்றிய பொருள்களை எல்லாம் கூறியுள்ளனர். உண்மையில் அதனை பற்றி கூறுவது அவ்வளவு எளிதானதல்ல. ஆனால் ஒரு பொது சொல்லாக அது அன்பு செலுத்துவது என்ற பொருளை தருவதாகும். ஒரு எடுத்துக்காட்டாக, நீங்கள் கொலை செய்தால் கொலை செய்யப்படுவதை நீங்கள் பிறகு சந்திக்க நேரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பணத்துக்காக நீங்கள் கொலை செய்து விட்டதாக வைத்துக் கொள்ளலாம். பின்னர் நீங்கள் வெற்றி கொள்ளும் வரை அதனை சுற்றியே கட்டாயம் வர வேண்டியிருக்கும். சில நேரங்களில் சூழ்நிலைகளில் மாறிப்போய் பணத்துக்காக நீங்களும் கொல்லப்படக்கூடும். டோலோரஸ்: ஓ, முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வு. எஸ், ஆம், அது அல்லது அனைத்து விஷயங்களும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக சிறப்பானவையாக இருக்கும். மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையினை விட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம். நீங்கள் அதனை சுருக்கிக் கொள்கிறீர்கள். அதனால் ஏதோ ஒன்றை இழந்த அனுபவத்தை நீங்கள் பெறவ வேண்டும். இதெல்லாம் திரும்ப திரும்ப வரக்கூடியவையே. டோலோரஸ்: திருப்பி கொடுப்பதற்கான வேறு வழிகள் உள்ளன என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு உயிருக்கு உயிர் என்ற நிலையில் அது இருக்க வேண்டியதில்லை அல்லவா? எஸ், இல்லை. ஒருவருக்கு ஒரு பெரிய அநீதியை நீங்கள் செய்து விட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏதோ தீங்கினை நீங்கள் இழைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் மற்றொரு பிறப்பில் நீங்கள் திரும்பவும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கும். முன்பு அவர்களுக்கு நீங்கள் இழைத்த ஒரு தீங்கிற்காக இப்போது அவர்களை பற்றி கவலைப்பட்டு அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கக்கூடும். அந்த மனிதருக்கு நீங்கள் உங்களையே கொடுப்பதாக இருப்பதாகும். அது நீங்கள் செய்வதனைத்தும் ஏதோ ஒரு வழியில் எப்போதுமே நியாயப்படுத்தப்படுகிறது. டோலோரஸ்: உங்களை பற்றி கூறுங்கள். நீங்கள் ஒரு இளமையான ஆன்மாவா அல்லது முதிய ஆன்மாவா? வேறு சொற்களில் கூறுவதானால், நீங்கள் இந்த ஆன்மா உலகில் நீண்ட காலமாக இருக்கிறீர்களா அல்லது குறுகிய காலமாக இருக்கிறீர்களா? எஸ், அனைத்து ஆன்மாக்களும் இங்கு ஒரே அளவில் இருப்பவையே ஆகும். எங்களது சொந்த காரணங்களுக்காக மற்றவர்களை விட அடிக்கடி வேறு வேறு உடல்களில் மறுபிறப்பு எடுப்பதை எங்களில் சிலர் தேர்ந்தெடுத்துள்ளோம். அப்படித்தான் இளைய அல்லது முதிய என்ற குறியீட்டினை அவர்கள் பெறுகின்றனர். உலக அனுபவம் என்பதை பொறுத்தவரை சிலர் இளையவர்களாக இருக்கின்றனர். எனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் சாத்தியமான ஒரு வழியில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய நான் விரும்புகிறேன் என்பதை நான் கண்டுகொண்டேன். இதனால் திரும்பவும் திரும்பவும் பிறப்பெடுத்து வரும் ஒரு மனப்பான்மையை நான் பெற்றிருக்கிறேன். டோலோரஸ்:
அப்படியானால் அதிக உலக அனுபவம் அற்றதாக ஒரு இளம் ஆன்மா இருக்க முடியுமா? எஸ், ஆம். அல்லது மற்ற நிலைகளில் பெறும் ஒரு சாதாரண அனுபவம். அது பூமி ஒன்றுதான் அறிந்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரே இடம் அல்ல. டோலோரஸ், பள்ளிகளுக்கு செல்வதாகவும் அங்கு பாடங்களை கற்றுக்கொள்வதாகவும் நீங்கள் கூறினீர்கள். உள்ளுயிர் உலகில் நீங்கள் இருக்கும்போது பாடங்களை கற்றுக்கொள்ள உங்களால் இயலுமானால் பூத்த உடலில் மறுபடியும் மறுபிறப்பு எடுக்க வேண்டியதன் தேவை என்ன? எஸ், ஒரு புத்தகத்தை படிப்பது போன்றதே அது என்னும் உண்மையின் காரணமாக அதற்கு ஒரு மாபெரும் தேவை உள்ளது. ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்துவிட்ட பிறகு அந்த அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அதனை நீங்கள் பயன்படுத்தவில்லை. அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒரு காரணம் இல்லாமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியாது. பலமான பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது, அனுபவித்துக் கொண்டிருப்பது அல்லது உங்கள் தனிப்பட்ட விஷயமாகும். அந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமே ஏதாவது ஒன்றினை எவ்வாறு செய்வது என்பதை உங்களால் கற்றறிந்து கொண்டிருக்க இயலும். ஆனால் அத்தகைய அனுபவத்தை நீங்கள் நேரடியாக பெறாமல் போனால் அது உங்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாது. டோலோரஸ், இந்த உலகில் பூத உடலுடன் அத்தகைய அனுபவத்தை பெறுவது கடினம் என்றும் பாடங்களை கற்றுக்கொள்ள அது ஒரு கடினமான வழி என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அது உண்மைதான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? எஸ், அது பாடங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு கடினமான வழியாகும். ஆனால் அவை நீண்ட காலம் நீடிக்க இயன்றவை. நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து போராட்டங்களின் மூலம் உங்களால் கற்க இயலுமானால் அது உங்களுடனேயே எப்போதும் இருக்கும். கல்லூரியின் வேதியியல் பாட படிப்புக்கு ஒப்பிட்டு இதனை ஒரு உவமையாக பயன்படுத்த நம்மால் இயலும் என்று நான் நினைக்கிறேன். புத்தகத்தை படிப்பதன் மூலம் பல பரிசோதனைகளை எவ்வாறு செய்வது என்று உங்களால் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் அந்த வேதியியல் பொருள்களை நீங்கள் உண்மையாகவே கலந்து பாடத்தில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி அதன் விளைவுகளை நீங்கள் நேரடியாக பார்க்காதவரை அந்த பரிசோதனைகள் புத்தகத்தில் இருக்கும் வெறும் வார்த்தைகளாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அதனை செயல்முறையில் செய்வதன் மூலம் நீங்கள் அதை செய்யும் நடைமுறையை புரிந்து கொண்டு அதன் விளைவுகளை முழுமையாக அறிந்து கொள்கிறீர்கள். கல்லூரி பட்டம் பெற்ற பலரும் புத்தக அறிவை மட்டுமே கொண்டிருக்கின்றனரே அன்றி அந்த அறிவை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த இயலாதவர்களாகவே இருக்கின்றனர். இந்த எடுத்துக்காட்டு பொறியாளர்கள் மற்றும் அது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தும். அங்கும் புத்தகங்கள் மூலம் கற்பது என்பதும் பொருள்களை உண்மையிலேயே கையாள்வது என்பதுமான இரண்டு நிலைகளும் உள்ளன. டோலோரஸ், எத்தனை வாழ்க்கைகளை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஒரு 100 வாழ்க்கை இருக்கலாம் அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம். எண்ணி பார்ப்பதையே நான் விட்டுவிட்டேன். டோலோரஸ், அவற்றையெல்லாம் நினைவில் அல்லது கணக்கில் வைத்துக் கொள்வது எளிதல்ல அல்லவா? எஸ், முதல் 50க்கும் மேல் அது எளிதானது அல்ல என்பது உண்மைதான். 26 வாழ்க்கைகளில் நான் ஒரு பெண்ணுடன் பிறந்து வாழ்ந்திருக்கிறேன் என்பதால் இது எவ்வாறு ஏற்பட இயலும் என்பதனை காண என்னால் இயல்கிறது. அந்த அனுபவங்கள் எல்லாம் ஏதோ மங்களாக குழப்பமாகவே தோன்றத் தொடங்கின. அவற்றில் ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காண்பது கடினமானதாக எனக்கு தோன்றத் தொடங்கியது. ஒவ்வொன்றினாலும் மற்றவைகள் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதையும் ஒருங்கிணைந்த ஒரு தனித்தன்மையின் உறுப்புகளான அவை ஒரு புதிரின் தொண்டுகள் போல் இருப்பதையும் காண என்னால் முடிந்தது. டோலோரஸ், இது பற்றி ஒரு ஆவணத்தை அவர்கள் எங்காவது பராமரித்து வைத்திருக்கிறார்களா? எஸ், அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. நாம் பெறும் அனுபவம்தான் முக்கியமானதாகும். டோலோரஸ், ஆகாய பதிவேடுகள், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எஸ், ஆம். உயிர்களை பற்றிய பதிவேடு அது. அந்த பதிவேடுகளின் பாதுகாவலர்கள் என்பவர்களும் அங்கு இருக்கின்றனர். அவற்றை படிக்க அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகள் பயிற்சி செய்த சிலருக்கும் அவற்றை சிறிதளவு படிக்க அனுமதி உண்டு. ஆனால் அத்தகையவர்கள் வெகு சிலரே ஆவர். அந்த பதிவேடுகளை முழுமையாக படித்து மறுவேறுபடுத்த எவர் ஒருவரையும் நான் அறிந்திருக்கவில்லை. அந்த பதிவேடுகளை அதைவிட அதிக அளவில் பார்க்கப்பட இயன்றதாக மற்றொரு உள்ளுயிர் கண்டது. டோலோரஸ், ஆகாய பதிவேடுகளை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த பெண்மணி சிறிது தயங்குகிறார்.
அதனை வேறு பெயர் கொண்டு நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் வாழ்ந்த காலம் முழுவதையும் பற்றிய பதிவேடுகள் என்று எங்கேயாவது இருக்கின்றனவா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எஸ், ஆம், அதனை எப்படி வேண்டுமானாலும் நான் அழைக்கலாம். என்றால் அதனை வாழ்க்கை நூல், நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள் என்பது பற்றிய பதிவேடு என்று அழைக்கவே நான் விரும்புவேன். மிக பெரியதான அது அந்த தாங்கியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. டோலோரஸ், அந்த பதிவேடு உங்களை பற்றியது மட்டுமா அல்லது அனைவரை பற்றியதுமானதா? எஸ், நல்லது. யார் வேண்டுமானாலும் அங்கு சென்று அதனை படித்து பார்க்க இயலும். நீங்கள் பக்கங்களை புரட்டும் போது அதனை நான் பார்த்து கொண்டிருந்தால் நான் எதனை தேடுகிறேனோ அதை அது காட்டுகிறது. மற்றொருவர் அதனை பார்க்கும்போது அவர்கள் தேடுவதை அது காட்டுகிறது. மாய மந்திரம் போன்ற நூல் அது. டோலோரஸ், அனைவரது பதிவேடுகள் ஒரே நூலில் எவ்வாறு இருக்க முடியும் என்று நான் வியப்படுகிறேன். அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய நூலாகத்தான் இருக்க வேண்டும். எஸ், நீங்கள் யார் என்பதனை காண வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் அது அங்கே இருக்கும். ஆகாய பதிவேடுகளை பற்றி மேலும் ஒரு தனிப்பட்ட நிலையில் விளக்குவதற்கு மற்றொரு ஆன்மா முயல்கிறது. எஸ், உங்களது நம்பிக்கை நடைமுறை உண்மையானது என்பதால் நீங்கள் தேடும் தனிப்பட்ட தகவலை தெரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு ஆகாய பதிவேடுகள் இருக்கின்றன. இத்தகைய ஆகாய பதிவேடுகள் என்னும் கோட்பாடு ஒருவேளை முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றே கருதுகிறேன். அதனை பற்றி இப்போது விளக்கி கூற நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் வங்கிகளில் உள்ள பாதுகாப்பு பெட்டகங்கள் என்ற உதாரணத்தை இதற்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்களது சொந்த உடைமைகளை தனிப்பட்ட பெட்டிகளில் அவைகளாகவே சேமித்துக் கொள்கின்றன. வங்கி கோட்பாடு என்பது ஒரு கிடங்கு என்பது போன்றது. என்றாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெட்டியிலும் அவரவருக்கு தொடர்புடையவையே இருக்கும். அதனால் நீங்களே உங்களுக்காக சேமிப்பது அல்லது உங்கள் சொந்த ஆற்றலின் பாதுகாப்பு பெட்டகம் அது என்பதை காண உங்களால் இயலும். உங்களது குறிப்பிட்ட பெட்டியிடம் போய் உங்களுக்கு வேண்டிய தகவலை எடுத்துக்கொள்வது போன்று மிகவும் எளிதானது அது. என்றாலும் உங்களுக்காக இந்த தகவலை பெறுபவர் நீங்களாகவே இருப்பீர்கள். டோலோரஸ், இந்த பாதுகாப்பு பெட்டகங்களில் நமது கடந்த கால வாழ்க்கை பற்றிய ஆவணங்கள் இருப்பது போலவே எதிர்கால வாழ்வின் ஆவணங்களும் உள்ளனவா? எஸ், இந்த நேரத்தில் உங்களுக்கு எது பொருத்தமானதோ அந்த தகவல்கள் மட்டுமே அவற்றில் இருக்கும். ஆனால் நீங்கள் பெறுவதற்கு பொருத்தமற்ற தகவல்களை பற்றிய கேள்விகள் அடங்கிய பகுதிகளை பொறுத்தவரை உங்களது குறிப்பிட்ட பெட்டியில் அதனை போன்ற எதனையும் உங்களால் காண முடியாது. டோலோரஸ், தகவல்கள் அந்த பெட்டிகளில் எவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டுள்ளன? நாம் வாழும் வாழ்க்கை, நமது சிந்தனைகள் அல்லது வேறு எதன் அடிப்படையில் அவை சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்? எஸ், நீங்கள் பெறும் அனுபவம் அனைத்தும், உங்கள் வாழ்வுடன் தொடர்புடைய ஒவ்வொரு அனுபவமும் தானாகவே இந்த பெட்டிகளில் சேமிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒளிநாடா எடுப்பது போன்று எளிதானது இது. பின்னர் எப்போது வேண்டுமோ அப்போது பார்க்க கிடைப்பதாக இருக்கிறது. டோலோரஸ், அந்த ஒளிநாடா மற்ற மக்களும் காணும்படியாக இருக்குமா? எஸ், உங்களது வேலையின் மூலம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல அது இயலக்கூடியதே. டோலோரஸ், இணையான ஒரு வாழ்க்கை சூழல் என்று நாம் அழைப்பதுதான் அப்போது நடைபெறுவதா? எஸ், ஒரே நேரத்தில் மற்றவர்களின் ஆகாய பதிவேடுகளை சரிபார்க்கவும் மற்றொரு தனிப்பட்டவரின் வாழ்க்கை அனுபவங்களை பற்றிய மதிப்பீட்டை பெறுவதும் இயலக்கூடியதுதான். இது ஒன்றும் அது தோற்றம் தருவதைப் போல அசாதாரணமானது அல்ல. ஆற்றல் மிகுந்த எதிர்வினைதான் இந்த செயல் நுணுக்கத்தின் பாதிப்பாகும். டோலோரஸ், வேறு சொற்களில் கூறுவதானால் கடந்த கால வாழ்க்கை ஒன்றின் அனுபவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேறு யாரோ சிலரின் ஆகாய பதிவேடுகளையும் காண நம்மால் இயலும் என்று கூறலாமா? எஸ், மற்றவரது பதிவேடுகளுடன் உங்களது பதிவேட்டையும் பார்க்கலாம். டோலோரஸ், இவைகளுக்கிடையே உள்ள வேறுபாட்டை நம்மால் தீர்மானிக்க இயன்ற வழி ஏதேனும் உள்ளதா? எஸ், அதனை தெரிந்து கொள்வது தேவையானது தானா? அது தொடர்புடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது என்ற உண்மையின் காரணமாக அது உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதனால் அந்த பதிவேடு யாருக்கு சொந்தமானது என்று வேறுபடுத்தி காண்பது தேவையற்றது. அது மறுபடியும் போட்டு காட்டப்பட்டது என்ற உண்மையே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான காட்சி என்பதை சுட்டி காட்டுவதாகும். நாம் அறிந்து கொள்வதற்கு பொருத்தமற்ற சில விஷயங்களும் அங்கு இருக்கின்றன என்றும் அந்த கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியாது என்றும் எனக்கு சொல்லப்பட்டுள்ளது. சில தகவல்கள் மருந்தாக இருப்பதற்கு மாறாக நஞ்சாக இருக்கும் என்பதால் சில விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள நம்மை அனுமதிக்காமல் இருப்பதே மேலானது. நமது பாதுகாப்பு கருதி மேற்கொள்ளப்படும் ஒரு வகையான தணிக்கை முறைதான் இது.
டோலோரஸ், ஒரு மனிதரின் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆற்றல் என்ற முறையிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற கோட்பாடு அங்கு உள்ளது. ஒரு பதிவு நாடாவை அதற்கு உவமையாக பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் அனைத்து பொருள்கள், சிந்தனைகள், செயல்கள் உள்ளிட்ட அனைத்துமே ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன என்றும் இந்த ஆற்றல் பத்திரமாக அப்படியே இருக்கிறது என்றும் கூறப்படும் ஒரு கருத்து இருக்கிறது. இது ஆற்றல் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற ஒரு சரியான உவமையா? எஸ், மிகச் சரியாக கூறினீர்கள். தேவைப்படன் அதனை அழிக்கவும் இயலும். ஆவணங்களில் இருந்து ஓர் அனுபவத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அழிப்பது எந்த பயன் நிறைந்த நோக்கத்தையும் நிறைவேற்றுவதாக இருக்காது. எடுத்துக்காட்டாக, யூதர்களை எரிக்க பயன்படுத்தப்பட்ட ஆசிட்விச் அடுப்புகளை கூறலாம். டோலோரஸ், அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் உறுதியாக இருந்தால் சுய உணர்வுடன் நம்மால் அதனை செய்ய இயலுமா? எஸ், உங்களின் ஒட்டுமொத்த சுயம்புவில் நீங்கள் ஒரு மிகச் சிறிய பகுதிதான் என்பதால் அவ்வாறு நீங்கள் கூறக்கூடாது. உங்கள் ஒட்டுமொத்த சுயம்பு தகவல் வைத்திருப்பவர்களுடன் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டிய தீர்மானம் அது சுய உணர்வு நிலையில் செய்யப்படுவது அல்ல. அது உங்கள் அனுபவத்தின் எந்த ஒரு பகுதியாவது அழைக்கப்படுவதற்கு தகுதியானது தானா என்று தீர்மானிப்பதற்கு தேவையான தகவலை பெறும் நிலையில் நீங்கள் இல்லை. உங்களின் அறிந்திருக்கும் தன்மையின் உயர்ந்த வடிவங்கள் அல்லது நிலையும் சேர்ந்து ஆவண காப்பாளர்கள் அந்த முடிவெடுப்பதில் ஈடுபடுவர். டோலோரஸ், ஆசிட்விச் யூதர்களின் எரிக்கும் அடுப்புகளை பற்றிய நிகழ்வுகளை அழிப்பது பற்றி குறிப்பிட்டீர்கள். அவற்றின் எதிர்மறை தன்மை காரணமாக அவை அழிக்கப்பட்டனவா? எஸ், அந்த அடுப்பில் எரிக்கப்பட்ட அந்த தனிப்பட்டவர்களின் அனுபவங்களில் பெரும்பகுதி அந்த அனுபவம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதல்ல. அவர்களின் கர்மாவின் படியான பாதுகாப்பிற்காக, அதாவது அவர்களின் அடுத்த பிறப்புகளில் இது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த அனுபவம் அளிக்கப்படலாம். அது போன்றதொரு சோக நிகழ்ச்சியை அவர்களது ஆழ்மனதினால் எட்ட முடியாது என்பதால் தொடர்ந்த பிறவிகளில் அது பிரச்சனைகளை உண்டாக்கலாம். டோலோரஸ், இந்த நடைமுறையின் இந்த பகுதி ஓய்வெடுக்கும் இடத்திற்கு அவர்கள் செல்லும் போது ஏற்படுவதா? எஸ், அது மிகவும் சரியானது. அது ஒரு நலமாக்கும் நடைமுறையே. அங்கே துன்பமயமான அனுபவங்கள் நலமடைய செய்யும் ஆற்றல்களால் போக்கப்படுகின்றன. டோலோரஸ், அந்த குற்றங்களை இழைத்தவர்களின் ஈடுபாட்டின் மூலம் அந்த நடைமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எனக்கு விளக்க முடியுமா? எஸ், எத்தகைய கொடுமையான குற்றங்களை இழைத்திருந்தாலும் அதற்கு பொருத்தமான தண்டனை என்ன என்பதை அவர்களின் கர்ம ஆவணங்கள் காட்டும். இத்தகைய கொடுமையான குற்றங்களை இவ்வாறு பதிவு செய்து வைத்திருப்பதால் அதற்கு தகுந்த பிராயச்சித்தம் என்ன என்பதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருப்பி தர வேண்டியது என்ன என்பது அவர்களின் குற்றங்களுக்கு ஏற்றவாறானதாக இருக்கும். அவ்வாறு அடுத்த பிறவிக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது எவை நலம் பெற செய்யப்பட வேண்டும் என்ற மதிப்பிடுவதன் மூலம் அவ்வாறு நலம் பெறும் அனுபவம் எதுவாக இருக்க முடியும் என்பது கொடுக்கப்படும். டோலோரஸ், இந்த கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பது என்பதை பற்றி நான் வியப்படுகிறேன். நீங்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு முன்பே உங்கள் எல்லா குற்றங்களுக்கான தண்டனையும் அளிக்கப்பட்டு விடுமா? எஸ், இது முற்றிலும் ஒரு தனிப்பட்ட மனிதர் கூறுவதை போன்று இருப்பதாகும். அதில் சிலரை பொறுத்தவரை அவர்களின் அனைத்து செயல்களும் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றாலும் மற்றவர்களை பொறுத்தவரை ஒரு சுருக்கமான கதை மட்டுமே அளிக்கப்படும். குறிப்பிட்ட தனிநபர் மற்றும் வரப்போகும் பிறவி காலத்துக்கு திட்டமிடப்பட்ட குறிப்பிட்ட இலக்குகள் ஆகியவற்றை பொறுத்தது அது. அனைத்து சாத்தியங்களை கொண்ட ஒட்டுமொத்த அறிக்கை ஒன்றை வெளியிடுவது என்பது இயலாதது. டோலோரஸ், நீங்கள் வாழ்ந்த அனைத்து வாழ்க்கைகளையும் எப்போதாவது உங்களால் திரும்பி பார்க்க முடிந்ததா, அல்லது அண்மையில் வாழ்ந்த வாழ்க்கைகளை பற்றி மட்டுமே நீங்கள் கையாள்வீர்களா? எஸ், அண்மையில் இதற்கு முன் வாழ்ந்த வாழ்க்கைகளை பற்றி கையாள வேண்டும் என்பது தேவையற்றது. ஆனால் எந்த வாழ்க்கையில் இருந்து நீங்கள் இப்போது வெகு தொலைவில் இருப்பதாக கருதுகிறீர்களோ அந்த குறிப்பிட்ட கர்மாவுடன் இப்போது செயல்பட வேண்டும். ஒரு மனிதன் இறக்கும்போது அவர்களது அடுத்த சிந்தனைகள் கடந்த வாழ்க்கையில் செய்த எந்த கர்மாவை பற்றியும் தனியாகவும் குறிப்பாகவும் கையாள வேண்டியதாக இல்லாமல் இருக்கக்கூடும். செய்யப்பட்ட செயல்களை நேருக்கு நேராக சந்திக்க உங்களால் முடியும் என்று நீங்கள் கருதினால் தொடர்ந்த மற்றும் அதற்கு முந்தைய வாழ்க்கைகளையும் நீங்கள் கையாளக்கூடும். டோலோரஸ், நீங்கள் வாழ்ந்த அனைத்து வாழ்க்கைகளை பற்றியும் அவற்றை பற்றி திரும்பி பார்ப்பது பற்றியும் ஒரு குறியீட்டு அட்டையை நீங்கள் வைத்திருக்கவில்லை என்று கூற வருகிறீர்களா? எஸ், ஒரே நேரத்தில் அவ்வாறு குறியீட்டு
அட்டை வைத்திருப்பதில்லை, ஆனால் அதற்கான பதிவேடுகள் அங்கு உள்ளன. ஒரே நேரத்தில் அவை அனைத்தையும் கையாள்வது மிக அதிக அளவிலான கர்மாவாக இருக்கும். டோலோரஸ், அப்படியானால் நீங்கள் மொத்தமாக அனைத்து முந்தைய வாழ்க்கைகளையும் திரும்பி பார்ப்பதில்லை என்றும், நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கைகளின் கர்மாக்களை சரி செய்ய வேண்டி இப்போது இதனை நான் செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்றும் கூற வருகிறீர்களா? எஸ், அவை அந்த அளவுக்கு முந்தைய வாழ்க்கைகளாக இருந்தால் வழக்கமாகவே அந்த பிரச்சனைகள் கையாளப்பட்டு விடுகின்றன. டோலோரஸ், உங்களது முதல் வாழ்க்கை எது என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எஸ், பாடங்கள் கற்றுக்கொண்டால் அவற்றை மறந்துவிடும் ஒரு போக்கு எனக்கு உண்டு. டோலோரஸ், முதல் தடவையாக நீங்கள் ஒன்றை செய்வதை மற்றவர்களை விட அதிகமாக நினைவு வைத்திருப்பீர்கள் என்று எப்போதும் நான் நினைக்கிறேன். எஸ், எப்போதுமே இது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. டோலோரஸ், மொத்தமாக நீங்கள் எத்தனை வாழ்க்கைகள் வாழ வேண்டும் என்பதற்கான விதிகள், கட்டுப்பாடுகள் ஏதேனும் இருக்கின்றனவா? எஸ், எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை ஒருவர் வாழ்ந்திருந்தால் அவரால் தனது கர்மாவை ஒரே வாழ்க்கையில் முடித்துவிட முடியும். அது அதனுடன் முடிந்து போகிறது. மற்றவர்கள் பல பல வாழ்க்கை காலங்கள் வாழ்ந்து தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட கர்மாக்களை செய்வதுடன் தாங்கள் கற்க வேண்டியவைகளை கற்றறிந்து கொள்ளவும் செய்ய வேண்டும். மிகவும் புதிய அனுபவம் பெற்றவர்கள் சிலரும் இருக்கின்றனர். மறுபடியும் பூமியில் பிறப்பதற்கு முயற்சி செய்வது பற்றி அண்மையில்தான் அவர்கள் முடிவு செய்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதே இதன் காரணம். மற்றவர்கள் தாங்கள் செய்ய வேண்டியவற்றை தொடக்கம் முதல் செய்ய தொடங்கி செய்து கொண்டே இருக்கின்றனர். மற்ற சிலரோ மற்றவருடன் தொடங்கினாலும் வாழ்க்கைகளுக்கு இடையே மிக நீண்ட ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலமும் மற்ற வழிகளின் மூலமும் கற்றறிந்து கொள்வதால் ஒரு சில வாழ்க்கை நேரங்களை மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கக்கூடும். டோலோரஸ், இப்போதே நீங்கள் மறுபிறப்பு மேற்கொள்ள தொடங்கிவிட்டீர்களா? எஸ், அங்கிருந்து இப்போது வரை ஒரு மிக நீண்ட காலம் என்பதால் இப்போதிருந்து மிக குறைந்ததொரு காலத்தில் மறுபிறப்பு மேற்கொள்வேன். கற்றறிந்து கொள்ளவும் திரட்டவும் அதிக தகவல்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்பட்டேன். இப்போது நான் சொல்வது யாருக்காவது உதவியாக இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு எதிராக நான் செய்த செயல்களினால் விளைந்த கர்மாவை போக்கிக் கொள்ளவும் அது உதவும். கடந்த ஓராண்டு காலமாக இந்த பெண் வாழ்ந்த 30 வாழ்க்கைகளை இந்த பெண்ணுடன் நான் திரும்பி பார்த்து வந்திருக்கிறேன். அப்படியும் நான் மேலோட்டமாகத்தான் பார்த்திருக்கிறேன் என்று உணர்கிறேன். எஸ், எனது அனைத்து வாழ்க்கைகளையும் விவரிப்பதாக அது இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. அவற்றில் சில ஓய்வெடுக்கும் வாழ்க்கைகளாகவும் என்னை தவிர வேறு எவருடனும் எந்தவித தொடர்பும் அற்றவையாகவும் இருப்பதே இதன் காரணம். எங்கள் நிலையிலும் கூட அதனை நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கிறோம். எங்களது கண்ணோட்டம் ஒட்டுமொத்த தகவல்களுடன் ஒப்பிடும்போது மிகச்சிறிய அளவினதே ஆகும். டோலோரஸ், அவற்றில் சில சாதாரணமாக ஓய்வு வாழ்க்கைகள், எளிய வாழ்க்கைகள் என்பதை நான் கவனித்திருக்கிறேன். எஸ், ஆம், நல்லது அல்லது கெட்ட கர்மாக்களை இனியும் செய்ய வேண்டாம் என்ற இடம் அது. டோலோரஸ், இவற்றில் பல வாழ்க்கைகள் மனதளவிலான அறிவுபூர்வமான வாழ்க்கைகள் அல்ல, அவை ஏறக்குறைய உடல் அளவிலானது. எஸ், ஆனால் அவை உள்ளுயிருக்கை முக்கியமானது. இறுதி முடிவிற்காக தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு உயிரும் உண்மையில் முக்கியமற்றது என்று நான் நினைக்கவில்லை என்றாலும் ஓய்வெடுக்கும் வாழ்க்கைக்கு முக்கியமற்ற ஒரு வாழ்க்கை என்று விளக்கம் அளிக்க இயலும். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு மனித உயிரின் ஈடு இணையற்ற கதையாகும். அந்த வகையில் அதற்கு மதிப்பு இருக்கிறது. ஒரு ஓய்வெடுக்கும் வாழ்க்கை நீண்டதாகவோ குறுகியதாகவோ இருக்கலாம். உண்மையில் அசாதாரணமான எந்த நிகழ்வும் நிகழாத அர்த்தமற்றது போல தோன்றும். ஆர்வமோ ஊக்கமோ இல்லாத முறையில் அங்கு ஒரு காலத்தை உள்ளுயிர் கழிக்கிறது என்பதாகவே தோன்றும். எதனை பற்றியும் கவலைப்படாமல் சறுக்கி வாழ்பவர்களைப் போன்று தோற்றம் அளிக்கும் இது போன்ற மக்களை நாம் அனைவரும் அறிவோம். அவர்கள் எந்த அலைகளையும் உருவாக்குவதில்லை. அது போன்றதொரு வாழ்க்கையில் செயல்பட்டு புதிய கர்மாவை உருவாக்கி கொள்ளாமல் பழைய கர்ம வினையை தீர்த்து கொள்ள இயலும். வேகத்தை குறைத்து கொண்டு ஓய்வெடுத்து கொள்ளாமல் துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு தொடர்ந்து செல்ல நம்மால் இயலாது என்பதால் எப்போதாவது ஒரு முறை இது போன்ற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தேவை என்று நான் கற்பனை செய்து காண்கிறேன். இந்த வகையில் இந்த ஓய்வெடுக்கும் வாழ்க்கை முழுமையானதாகும். உற்சாகமற்ற ஓய்வாக இருப்பதாக இருந்தாலும் தனித்தன்மை இவ்வாறு மதிப்பு பெற்றதேயாகும். இத்தகைய வாழ்க்கையை இப்போது வாழும் மக்களை நமது அனுபவத்தினால் புரிந்து கொள்ள அது நமக்கு உதவக்கூடும். நம்மால் இதனை மதிப்பிட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும்.
எந்த வகையான வாழ்க்கையில் இருந்து ஒரு மனிதன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான் அல்லது தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்பதையோ, மற்ற காலங்களில் அவர்கள் சாதனைகள் என்ன என்பதையோ, அடுத்த முறை அவர்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதையோ அறிந்து கொள்ள நம்மால் முடியாது. டோலோரஸ், நீங்கள் கற்றறிந்து கொள்வதற்கான ஒரே இடம் இந்த பள்ளிதானா? எஸ். அல்ல, உள்ளுயிர்கள் வாழும் மற்ற உலகங்களில் வேறு வகையான பள்ளிகளும் உள்ளன. குறைந்தது ஒரு முறையாவது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அனுபவித்து காணப்பட வேண்டும். டோலோரஸ், ஒவ்வொரு வாழ்க்கையையும் முடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த பள்ளிக்கு நீங்கள் செல்கிறீர்களா? எஸ். எப்போதுமே அல்ல, சில நேரங்களில் நீங்கள் ஓய்வெடுப்பதை தேர்ந்தெடுப்பீர்கள். ஓய்வெடுக்கும் இடத்தில் பல முறை நான் மக்களை சந்தித்திருக்கிறேன். அங்கு இருக்கும்போது அவர்கள் பேசுவதற்கு விரும்புவதில்லை. தூக்க கலக்கத்தில் இருப்பது போன்று தோன்றும் அவர்கள் மனிதன் நடு இரவில் தூக்கத்தில் இருந்து எழுப்பப்படும் போது செய்வதை போல என்ன நடக்கிறது என்பதை பற்றி அறியாமல் விழிப்பார்கள். எந்த தகவலையும் தாங்களாகவே முன்வந்து அவர்கள் தெரிவிப்பதில்லை. அவர்களால் எந்தவித விவரிப்பும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அளிப்பதற்கு எந்த விவரிப்புமே அங்கு இல்லை. சிறிது காலத்துக்கு அது ஓராண்டாகவும் இருக்கலாம் அல்லது 100 ஆண்டாகவும் இருக்கலாம். சிந்திப்பதற்கு ஏதும் இல்லாமலும் தீர்ப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமலும் முடிவே இல்லாத வாழ்க்கை சக்கரத்தில் மறுபடியும் ஒரு முறை அவர்கள் சேரும் வரை வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து சந்தடிகளில் இருந்தும் தப்பிச் செல்ல இயன்றபடி அமைதி நிறைந்த இடமாக அது தோன்றுகிறது. டோலோரஸ், நீங்கள் இருக்கும் இடத்தில் இல்லாமல் ஓய்வெடுக்கும் இடம் வேறொரு வித்தியாசமான இடத்தில் இருக்கிறதா? எஸ். இல்லை, இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. கற்றறிந்து கொள்வதற்கான அந்த ஓரிடத்துக்கு செல்லும் முன்பு சில மக்கள் பள்ளிக்கு வந்து அதன் பின் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஓய்வெடுப்பதில் கழிக்கின்றனர். மற்றவர்கள் ஓய்வுக்கு மட்டுமே என்றிருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு முழு அமைதியும் ஏதுமில்லாததன் சாரமும் அங்கிருக்கிறது. டோலோரஸ், அந்த இடத்தை பற்றி தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிகுந்த அதிர்ச்சியும் துன்பமும் அளிக்கும் ஒரு வாழ்க்கைக்கு பின்னர் வழக்கமாக அவர்கள் செல்வார்களா? எஸ். அல்லது மறந்து போகும் விருப்பம் இல்லாமல் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பும் போது அவர்கள் அங்கு செல்வார்களா? 5 வாழ்க்கைகள் நினைவு கூறப்படுகின்றன என்ற எனது கிரெச்சன் நூலின் கதையை பற்றி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவ்வாறு செய்வது இயலாதது என்றாலும் ஜெர்மனியில் தனது வாழ்க்கை காலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அவள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அவளது நினைவில் உறுத்தி கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை பற்றி அனைத்து நினைவுகளும் அளிக்கப்படும் வரை அவள் தொடர்ந்து ஓய்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். அதன் பின் தான் அவளால் மறுபிறப்பெடுத்து சாதாரணமாக செயல்பட இயன்றது. டோலோரஸ், முந்தைய வாழ்க்கையை திரும்பவும் சென்று வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். முந்தைய வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்கப்படாத அவள் நீங்கள் பேசுவது போன்றதொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டாள். பல உள்ளுயிர்கள் என்னிடம் பல்வேறு மாறுபட்ட விஷயங்களை கூறினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான இடத்தை வர்ணித்தனர். எஸ். இவை அனைத்திலுமே உண்மையில் சாரம் இருக்கிறது. நாம் கேள்விப்படுவதில் உள்ள விஷயங்களை திரட்டுவதுடன் நாம் கேட்க விரும்பாத சில விஷயங்களை கேட்காமல் நமது காதுகளை மூடிக்கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொன்றிலிருந்தும் அனைத்திலும் நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும். டோலோரஸ், இந்த விஷயங்களில் சிலவற்றை பற்றி விளக்கி கூற உங்களால் உதவ இயலக்கூடும். அது மிகவும் குழப்பம் அளிப்பதாக இருக்கக்கூடும். எஸ். குழப்பம் அறியாமைக்கு வழிவகுக்கும். டோலோரஸ், ஓய்விடத்திற்கு செல்லும் நோக்கத்தை ஓர் ஓய்வு வாழ்க்கை நிறைவேற்றுகிறதா? எஸ். ஒரு சிறிய அளவில் ஓய்விடம் அந்த காலகட்டம் வரையிலான அனைத்தையும் முற்றிலுமாக அழித்துவிடும் இடமாகும். ஓய்வு வாழ்க்கை என்பது அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து வருவது. அவர்களுக்கு ஓய்வு தேவை, ஆனால் தங்களது தனித்தன்மையை மறந்துவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது சுலபமாக செய்யப்பட இயலும் என்பதே இதன் காரணம். தாங்கள் யார், தங்களின் பிரச்சனை என்ன என்னும் தங்களின் தனித்தன்மையை மறந்து போகும் பிரச்சனை உள்ளவர்களுக்கானது இந்த ஓய்விடம். அந்த உள்ளுயிரின் அந்த முகத்தை தொடர்ந்து அது அடையாளப்படுத்தி வைத்திருக்கும் வாழ்க்கைகளை பின்தொடர்ந்து செல்வதில் அந்த தனித்தன்மை மிகுந்த செல்வாக்கு படைத்ததாக இருக்கும். பழைய நினைவுகளை மறந்து போவதற்காக ஓய்விடத்திற்கு செல்பவர்கள் இந்த வகையானவர்கள் ஆவர். டோலோரஸ், அப்படியானால் ஒரு ஓய்வு வாழ்க்கை ஒரு மாறுபட்ட நோக்கத்தை நிறைவேற்றுமா? எஸ். முற்றிலும் மாறுபட்ட நோக்கத்தை நிறைவேற்றாது. அதே நோக்கத்தின் ஒரு மாறுபட்ட கோணத்தில் அதனை நிறைவேற்றக்கூடும். ஒரு ஓய்வு வாழ்க்கையை வாழும்போது தனிப்பட்டவரின் தனித்தன்மை மீது மிக அதிகப்படியான அழுத்தம் சுமத்தப்படுவதில்லை.
ஒரு எளிய வாழ்க்கைக்கு பின்னர் அதிக அர்த்தம் உள்ள வேறொரு வாழ்க்கையினுள் சென்று மறுபடியும் கடுமையான கர்ம வினையை தீர்க்க செயல்பட வேண்டும். அழுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு தொடர்ந்து செல்வது அவ்வளவு எளிதானது அல்ல என்று நான் கருதுகிறேன். வேகத்தை குறைத்து கொண்டு சிறிது காலம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடும் என்பதால் ஓய்வெடுக்கும் வாழ்க்கை அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றும். டோலோரஸ், அவர்கள் அனைவருக்கும் அதற்கான காரணம் உள்ளது என்று நான் எண்ணுகிறேன். அது சரியா? எஸ், அனைத்து விஷயங்களுக்கும் காரணங்கள் இருக்கின்றன. டோலோரஸ், பள்ளிக்கு செல்லும் ஒருவர் ஆனால் எனக்கு நீங்கள் கற்பிப்பது போலவும் தோன்றுகிறது. வளர்வதற்கு நம் அனைவருக்கும் இடம் இருக்கிறதல்லவா? எஸ், நான் பின்பற்ற வேண்டியது நீண்டதொரு பாதை இன்னமும் எனக்கு இருக்கிறது. கற்பிப்பதற்கான பல்வேறு இடங்களை பற்றி விவரிப்பதை தொடரும்படி அவளை நான் கேட்டுக்கொண்டேன். எஸ், ஒரு முடிவான எண்ணிக்கை கொண்ட பள்ளிகளும் ஓய்வெடுக்கும் இடங்களும் தேவையை பொறுத்து உள்ளன. சில நேரங்களில் ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பிச் சென்று நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்பதை காண்பதற்காக அதனை ஆராயும் மற்றும் அந்த வாழ்க்கையில் நீங்கள் கற்க வேண்டிய பாடங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுவே உங்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு காரணமாகிறது. சில நேரங்களில் நீங்கள் நேரடியாகவே வெகு சாதாரணமாக மற்றொரு வாழ்க்கைக்கும் சென்று விடுகிறீர்கள். டோலோரஸ், இந்த விஷயங்களை பற்றி விதிகளும் கட்டுப்பாடுகளும் ஏதேனும் உள்ளனவா? எஸ், தேர்வு உங்களுடையதாக இருந்தால் இவை ஏதும் இல்லை. சில விசேட வழக்குகளில் மிக அதிகப்படியான சுமையை சுமக்க வேண்டியிருந்தால் ஒன்று நீங்கள் இங்கு பள்ளிக்கு வந்து செயல்பட முயல வேண்டும், அல்லது ஓய்வெடுக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். டோலோரஸ், ஆனால் மற்றொரு வாழ்க்கையிலும் மறுபடியும் திரும்பி உங்களால் செல்ல இயலும் அல்லவா? எஸ், ஆம், அந்த ஆன்மா விரும்பினால். டோலோரஸ், நீங்கள் பல ஆண்டுகாலம் காத்திருக்க வேண்டுமோ என்று நான் சிந்தித்திருக்க கூடும். எஸ், எப்போதும் அப்படி அல்ல. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் கையாள்வதற்காக அவர்கள் மீது வீசப்படும் விஷயங்களை கையாளும் ஆற்றல் அந்த குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு உள்ளதா என்பதை பொறுத்தது. அது ஒரு பிறப்பிலிருந்து மறுபிறப்புக்கு செல்வதை கையாள்வதற்கு அல்லது மறந்து போவதற்கு சிலருக்கு வாழ்க்கைகளுக்கிடையேயான நேரம் கூடுதலாக தேவைப்படும். டோலோரஸ், மறுபடியும் நீங்கள் திரும்பி வருவதற்கு முன் மறந்து போவது நல்லதல்லவா? எஸ், பல நேரங்களில் ஆமாம் என்றுதான் கூற வேண்டும். மறுபிறப்புகள் தோறும் எடுத்து செல்லக்கூடிய பாடங்கள் தேவையில்லை என்றால் அப்போது அதனை மறந்து போவதற்கு பல நல்ல காரணங்கள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அந்த மனிதன் முன்பு தான் இருந்த வாழ்க்கைக்கு திரும்பி வருவதற்காகவே தொடர்ந்து முயற்சி செய்வான். ஆனால் மறந்து போன பின் அவ்வாறு செய்ய முடியாது. 5 வாழ்க்கைகள் நினைவு கூறப்பட்டன என்பதில் கிறிஸ்டியன் என்ற ஜெர்மானியரின் வாழ்க்கையில் இவ்வாறு தான் இருந்தது. தான் விட்டு பிரிந்த அந்த வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் 200 ஆண்டு காலம் ஓய்விடத்தில் தங்கியிருக்க வேண்டியதாயிற்று. மறுபடியும் பூமிக்கு இறுதியாக திரும்பி வர இயன்றபோது அது அவரது தனித்தன்மைக்கு முற்றிலும் எதிரானதாக வன்முறை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அத்தகைய சூழ்நிலையை தொடர்ந்து கையாண்டு பூமியில் பாடங்களை இந்த வழியில்தான் அவரை தொடர்ந்து கற்க முடிந்தது. டோலோரஸ், அவர்கள் மறந்து போகாமல் இருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் என்று கூறப்படத்தக்க வழக்குகள் ஏதேனும் உள்ளனவா? எஸ், இந்த வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்கள் அவர்கள் பெற வேண்டுமோ அதனுடன் நேரடியாக தொடர்புடைய சில பாடங்களை முந்தைய வாழ்க்கையிலிருந்து கற்க வேண்டிய வழக்குகளும் உள்ளன. டோலோரஸ், அத்தகைய வழக்குகளில் அவர்கள் உடனே திரும்பி வருவது மேலானதல்லவா? எஸ், சில நேரங்களில் முந்தைய ஒரு வாழ்க்கையினை பற்றி அறிந்து கொள்ள சில நேரங்களில் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ள நீண்டதொரு காலம் தேவைப்படலாம். டோலோரஸ், விரைவில் திரும்பி வருவது என்று எடுக்கப்படும் முடிவில் கர்மாவுக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா? எஸ், ஆம், மேலும் சில விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை பொறுத்தும் அது இருக்கிறது. மாறுபட்ட உலகங்களுக்கு சென்றுவிடாத மற்றவர்களுக்காக சில நேரங்களில் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுப்பது போன்ற மறுபிறப்பை எடுப்பது எப்போதுமே நடக்கக்கூடியதல்ல. இந்த இறுதியான முடிவை மேற்கொள்வதற்கு சில ஆசான்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். அத்துடன் தனது கர்மாவுடன் அந்த மனிதர் செயல்படவும் வேண்டும். டோலோரஸ், இதற்கு அந்த அடுத்த மனிதன் ஒப்புக்கொள்ள வேண்டுமா? எஸ், சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பொறுத்தது. அது எல்லா நேரங்களிலும் அவர்களின் ஒப்புதல் தேவையில்லை. டோலோரஸ், அப்படியானால் தாங்கள் அறியாமலேயே அவர்கள் கர்மவினை ஆற்றி கொண்டிருப்பார்களா? எஸ், ஆம், அவர்களின் ஒப்புதல் இன்றி ஆற்றி கொண்டிருப்பார்கள். டோலோரஸ், அப்படியானால் உங்களது சொந்த கர்ம வினைகளைத்தான் நீங்கள் ஆற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பது சரியா? எஸ், பெரும்பாலும் அப்படித்தான். ஒருவர் பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் உள்ளன.
டோலோரஸ், இதனை செய்து முடிப்பதற்கு உதவி செய்யும் ஆசிரியர்கள், ஆசான்களின் முடிவு உங்கள் முடிவை விட முக்கியமானதா? எஸ், அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. பல நேரங்களில் அதனை அவர்கள் ஒரு மாறுபட்ட கோணத்திலேயே பார்க்கின்றனர். தங்களின் அனுபவத்திலிருந்து அதனை பார்க்கும் அவர்கள் தங்கள் பேரறிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். பெரும்பாலான நேரங்களில் அவர்களின் முடிவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வழியில் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்கிறீர்கள். டோலோரஸ், வேறு சொற்களில் கூறுவதானால் நீங்கள் பார்க்காததை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறலாம் அல்லவா? எஸ், ஆம். அதன் காரணம் அவர்கள் அந்த சூழ்நிலையை விட்டு விலகி நிற்பதுதான் என்று கூறலாம். டோலோரஸ், அதில் அர்த்தம் உள்ளது. பாகுபாடற்ற நல்ல ஒரு நீதிபதியாகவே உங்களை நீங்கள் அவ்வப்போது ஆக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு ஆன்மா விரும்பாத நிலையில் அதனை திரும்பி வர செய்யப்பட நேரங்கள் உள்ளனவா? எஸ், சில வழக்குகளில் அவ்வாறு திரும்பி வர செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் விரும்பாதது மட்டுமே அதன் காரணமல்ல. கடந்த வாழ்க்கையில் ஆணாக இருந்த ஒருவன் அடுத்த பிறவியில் பெண்ணாக வர செய்யப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருந்தால் மறுபடியும் ஆணாக பிறப்பதையே அவர்கள் விரும்புவார்கள். அதற்கு மாறாக நிகழக்கூடிய நேரங்களும் இருக்கின்றன என்பது உண்மைதான். அளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பொறுத்தது அது. இந்த பக்கத்தில் வாழ்வது என்பது மிகவும் எளிதானது. ஆனால் அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு பேரறிவை கற்பிப்பதால் ஆன்மா அதிகமாக கற்று அறிந்து கொள்வதில்லை. பிரச்சனைகளும் கெட்ட பழக்க வழக்கங்களும் கொண்டவர்களை கையாளும் பேரறிவு அது. மாபெரும் பேரறிவை எட்ட இயன்றவர்களை விடவும் அதிக அளவிலான பேரறிவை அது உங்களை பெற செய்கிறது. சரியான கண்ணோட்டத்தில் இருந்து ஒன்றை அவர்கள் பார்க்கவில்லை என்றால் ஆன்மா திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். வாழ்ந்து பார்ப்பதின் மூலம் எந்த கண்ணோட்டத்தில் அதனை பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் காட்டுவார்கள். ஒரு வாழ்க்கைக்கு எவர் ஒருவரும் வரும் முன்பே அவர்களிடம் எஞ்சியிருக்கும் கர்ம வினைகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் அவை எப்படி உள்ளன என்பதையும் அவர்கள் கவனிப்பார்கள். இந்த குறிப்பிட்ட அளவிலான எஞ்சியிருக்கும் கர்ம வினைகளை இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையின் கர்மாவின் எந்த அம்சங்கள் மிகச் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதனை சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று திட்டமிடுவதில் உதவுவதற்கு அவர்களின் ஆன்மீக ஆசான்கள் சில ஆலோசனைகளை அளிக்கக்கூடும். ஆனால் முற்றிலுமாக தாங்கள் வெறுக்கும் ஒரு சூழ்நிலைக்கு செல்ல எவரும் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. பொதுவாகவே இது அந்த மனிதர்களிடையேயும் அவர்களின் ஆசான்களிடையேயும் ஏற்படும் கருத்து ஒற்றுமையில் செய்யப்படுவதாகும். வாழ்க்கையின் பல அம்சங்களில் எதனையும் குறிப்பாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையின் பெரும்பகுதியை கையாள இயன்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மிகவும் விரும்பும் இத்தகைய கூடுதல் விஷயங்களை அவர்கள் கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய ஆன்மீக சவால்களை பார்ப்பதில்லை. அவர்களின் சில கர்ம வினைகளை மிகவும் சிறப்பாக தீர்ப்பதற்காக உதவும் விஷயங்களில் எதனை பற்றியும் அவர்கள் அக்கறையோ கவலையோ படுவதில்லை. இந்த ஆன்மீக உலகிற்கு அவர்கள் திரும்பி வரும்போது அதனை அவர்கள் நன்றாக கையாண்டிருக்கிறார்கள் என்பது காணப்பட்டால் அவர்களின் கர்ம வினைகளுக்கு அது நல்லது செய்யும் என்றே பார்க்கப்படுகிறது. டோலோரஸ், ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். முந்தையதொரு வாழ்க்கையில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருந்தாள். இந்த வாழ்க்கைக்கு அவள் திரும்பி வர செய்யப்பட்டாள். சூழ்நிலைகளும் மற்ற விஷயங்களும் மிகச் சரியானவையாக தோன்றின என்றாலும் திரும்பி வருவதற்கு அவள் விரும்பவில்லை. எஸ், சில நேரங்களில் இவ்வாறு நிகழ்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு ஆன்மா ஆன்மீக மருத்துவமனையில் இருந்தபோது, நல்லது, இங்கே நீண்ட காலம் முன்னால் தங்க முடியாது என்பதால் நீ திரும்பி சென்றுவதற்கான நேரம் இது என்று ஆசான்கள் கூறினர். அடிப்படையிலேயே அவர்கள் அச்சம் நிறைந்தவர்கள் என்பதால் திரும்பி செல்வதற்கு அந்த ஆன்மா வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்து மறுத்தது. என்றாலும் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே சென்று முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் தாங்கள் திரும்பி செல்லத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளூர அறிந்தே இருந்தார்கள். விருப்பமில்லாதவர்கள் போன்ற தோற்றத்தை அவர்கள் அளித்தாலும் தாங்கள் கட்டாயமாக செல்லத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே அந்த வகையில் தங்களின் கர்ம வினையின் அந்த அம்சத்தை கடந்து செல்லவும் இதனை விட பெரிய மேலான விஷயங்களுக்கு செல்லவும் அவர்கள் விரும்புகின்றனர். டோலோரஸ், ஆனால் அந்த வழக்கின் அவர்கள் திரும்பி செல்ல செய்யப்பட்டனரா அல்லவா? எஸ், திரும்பி செல்வதற்கு அவர்கள் பலமாக ஊக்கமளிக்கப்பட்டார்கள் என்று நாம் கூறலாம். ஆன்மீக மருத்துவமனையிலேயே அவர்கள் எப்போதும் இருக்க முடியாது என்பதால் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதே இதன் காரணம். ஆரோக்கியமான ஆன்மாக்களை விட நோய்வாய்ப்பட்டு சேதமடைந்துள்ள ஆன்மாக்களுக்கு மேலான வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இத்தகைய விஷயங்களை முடிவு செய்யும் பொறுப்பை ஓரளவுக்கு அவர்கள் இழந்துவிட்டனர்.
அளவுகோலின் மறுமுனையில் இந்த ஊடகம் உள்ளுயிர் போன்ற ஆன்மாக்களும் நீங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு 1 நிமிடம் காத்திருங்கள், இப்போது உங்களால் திரும்பி போக முடியாது, நீங்கள் கற்றறிய வேண்டிய சில இன்னமும் இருக்கின்றன என்று கூறப்படலாம். திரும்பி செல்வதற்கு பொறுமை இல்லாதவராக நீங்கள் இருப்பதால் மறுபடியும் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். டோலோரஸ், திரும்பி செல்வதற்கு நாங்கள் வெகு ஆவலாக இருக்கிறோம் என்று கூறுகிறீர்களா? சிரிக்கிறார். ஆனால் நான் சிந்தித்து கொண்டிருக்கும் அந்த பெண் இங்கே இந்த வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அற்றவளாக இருந்தால் அவள் உண்மையிலேயே தனது கர்ம வினைகளை மிக நன்றாக ஆற்றவில்லை. எஸ், நல்லது. எவ்வாறு கர்ம வினைகளை ஆற்றுவது என்பதையும் இந்த நடைமுறையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை பற்றியும் கண்டுகொள்ள ஒரு சில நேரங்களில் அதிக நேரமாகிறது. இந்த வாழ்க்கையை அவள் தற்கொலையின் மூலம் முடித்து கொள்ளாதவரை அதுவே இங்கு அவள் அடைந்த முன்னேற்றம் என்றே கூற வேண்டும். டோலோரஸ், அதே மக்களுடனான ஒரு சூழ்நிலைக்கு மறுபடியும் அவள் திரும்பி வர வேண்டுமா? எஸ், நல்லது. இந்த வாழ்க்கையில் அவளுக்கு உள்ள மிக முக்கியமான சவாலே இதே மனிதர்களுடன் இதே சூழ்நிலையில் முன்னம் அவள் இருந்திருக்கிறாள் என்பதால் இந்த தனது வாழ்வை தற்கொலையின் மூலம் அவள் முடித்து கொள்ளாமல் இருப்பதே ஆகும். ஒரு சாதாரண வாழ்க்கை காலத்தை அதனை குறைத்து கொள்ளாமல் முழுமையாக அந்த மனிதர்களுடன் வாழ்வது என்பதே முக்கியமான சவாலாக இருப்பதாகும். இந்த முயற்சியில் அவள் வெற்றி பெற்றால் அடுத்தடுத்த பிறவிகளில் அது நன்றாகவே வேலை செய்யும். அத்தோடு ஒரு முழு குழுவையே கையாள வேண்டிய நிலை இல்லாமல் 1-2 பேர்களை மட்டுமே கையாள வேண்டியிருக்கும் என்ற அளவில் அவளது வாழ்க்கை முறை மாற்றம் பெற்றுவிடும். அவளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மறுபடியும் கற்றுக்கொள்வாள். டோலோரஸ், இறுதியான முடிவுகளை ஏற்பவர்கள் நீங்கள் என்றும் மற்ற யாரோ ஒருவர் அவளை திரும்பி வருவதற்கு கட்டாயப்படுத்தினார் என்றும் நான் கேள்விப்பட்டேன். இது ஒரு முரண்பாடு ஆகாதா என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். எஸ், இல்லை. திரும்பி வருவதற்கு கட்டாயப்படுத்துவதாக தோன்றும் மக்கள் அது தங்களது நன்மைக்கானது என்பதை அறிவார்கள். அதனை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் அளிக்கப்பட்ட பிறகு தாங்கள் கட்டாயம் திரும்பி வரத்தான் வேண்டும் என்பதையும், இல்லாவிட்டால் அந்த ஒரு நிலையிலேயே எப்போதும் தாங்கள் இருக்க நேரிடும் என்பதையும், தாங்கள் எப்போதுமே முன்னேற்றம் அடைய முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எப்போதுமே முன்னேற்றம் அடைய முடியாது என்பது நரகம் என்ற கோட்பாடாகும். டோலோரஸ், அதே சூழ்நிலையில் இருந்து கொண்டு அதே தவறுகளை செய்து கொண்டு இருக்க வேண்டி நேரிடும் என்று கூறுகிறீர்களா? எஸ், ஆமாம். டோலோரஸ், மற்ற இடங்களுக்கு செல்ல நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்களா அல்லது அந்த பள்ளியிலேயே தான் நீங்கள் தங்கியிருக்க வேண்டுமா? எஸ், இத்தகைய விஷயங்களை எவ்வாறு ஆன்மா கையாள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக உயிர்கள் வாழும் மற்ற உலகங்களுக்கு சில நேரங்களில் செல்ல நாங்கள் அனுமதிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் அவற்றின் சொந்த வழிகளில் எங்களுக்கு கற்பிப்பதற்கான பாடங்கள் இருக்கின்றன. டோலோரஸ், மற்ற ஆன்மாக்களுடன் நான் பேசும்போது தங்களின் சூழ்நிலைகளை சில நேரங்களில் அவை மாறுபட்ட முறையில் விவரிக்கின்றன. எஸ், அவற்றில் பெரும்பகுதி அந்த தனிப்பட்டவர் கற்பனையில் உருவானவை. இதன் காரணம் பெரும்பாலான பள்ளிகள் நீங்கள் கற்பனையில் உருவாக்கி காண என்றவை இருப்பவை தான். உங்களது அனுபவங்களின் மூலம் அதனை நீங்கள் ஒரு வழியில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வேறொருவர் அதனை அவரது அனுபவங்களின் வாயிலாக முற்றிலும் மாறுபட்ட வழியில் காணக்கூடும். என்றாலும் இன்னமும் அது அடிப்படையில் அதே இடம்தான். டோலோரஸ், அது பல விஷயங்களை கொண்ட ஒரு பெரிய இடமாக இருக்கக்கூடும் என்பதாக நான் நினைத்தேன். எஸ், அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. முடிவில்லாத எண்ணிலடங்கா உலகங்கள் இருக்கின்றன. டோலரஸ், பூமியில் ஆன்மாக்களை ஏற்றிக்கொண்டு முன்னும் பின்னும் செல்லும் தங்கப்படகு ஒன்று இருப்பதாக எனக்கு ஓர் ஆன்மா கூறியது. அது போன்ற ஒன்றை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? எஸ், என்ன நடக்கிறது என்பது பற்றிய அவளது சொந்த கற்பனையாக அது இருக்கக்கூடும். தாங்கள் நடந்து செல்லும் வழியில் ஒரு தங்கப்பாலமும் தங்கப்படிகளும் இருப்பதாக சிலர் கூறினார்கள். மற்றவர்கள் ஒளி மிகுந்த ஒரு பெரிய மண்டபத்தை மட்டுமே பார்த்துவிட்டு அந்த ஒளியை நோக்கி வந்தார்கள். இதில் பெரும்பகுதி தனிப்பட்டவர்கள் தங்களின் அனுபவத்திற்கு வண்ணம் பூசி விடுவதால் தாங்கள் எதனை காண்கிறோம் என்று நினைக்கிறார்களோ அதுவே காணப்படும். கற்பனை செய்து காணக்கூடிய எது ஒன்றும் உண்மையானதாகவும் இருக்கக்கூடும். உங்களின் விதிக்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் படகுக்கும் நீங்களே எஜமானர் என்பதால் மனித உடலில் இருக்கும் ஓர் உள்ளுயிர் பற்றிய கோட்பாட்டை கற்பனை செய்து வேறு வழியில் காண விரும்புவீர்கள். உங்களது உடலின் எஜமானரும் நீங்கள்தான். உங்கள் விதியின் எஜமானரும் நீங்கள்தான். உங்கள் கண்முன் தன்னை தோற்ற வெளிப்படுத்திக் கொள்வதை உருவாக்குவோரும் நீங்கள். இங்கு சக படைப்பாளியும் நீங்கள்தான். உங்கள் முன் பூமியிலாகட்டும் அல்லது ஆன்மீக உலகிலாகட்டும் நீங்கள் காண்பது ஒவ்வொன்றும் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களது படைப்பேயாகும். அனைத்து சக படைப்பாளிகளும் அவர்களின் தோற்ற வெளிப்படுத்தப்பட்ட விதியும் இந்த பொறுப்புக்கு ஏற்றதாக இசைந்ததாக ஒரே அலைவரிசைப்படுத்தப்பட வேண்டும். டோலோரஸ், உடல் ஊனமற்றவர் ஒருவரின் வாழ்க்கை என்னவாவது?
அதுவும் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா? எஸ், ஆம், அது ஓர் அடக்கமான அனுபவமாகும். நீங்கள் யார், என்னவாக இருக்கிறீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு நீங்கள் உண்மையில் சமரசம் செய்து கொள்ளவும், உலகில் உள்ள மற்ற மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்காமல் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளவும் நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள். மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதனைப் போலவே தாங்களும் தங்களை பற்றி நினைக்கும் மனப்பான்மை மக்களுக்கு எளிதாக வருவதாகும். ஆனால் மற்றவர்கள் நினைப்பது போல நீங்கள் இருப்பவர் அல்ல, மாறுபட்டு இருப்பவர்களே ஆவீர். உண்மையில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பின்னர் நீங்கள் என்னவாக இருப்பதாக நினைக்கிறீர்களோ அவ்வாறாக இருந்து பின்னர் மற்றவர்கள் உங்களை பற்றி என்னவாக நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து இப்படியாக நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள். ஆனால் உடல் ஊனமற்றவராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கடந்து வர வேண்டிய, வெற்றி கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. நீங்கள் கட்டாயமாக கற்றறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று கேலி கிண்டலால் பாதிக்கப்படாமல் இருப்பதாகும். மற்ற மக்கள் இழைக்கும் கொடூரங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை, அல்லது அவர்கள் ஒருவேளை அச்சமடைந்திருக்கக்கூடும். பெரும்பாலான நேரங்களில் மக்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்களே அவர்களை அச்சுறுத்துகின்றன. டோலோரஸ், ஆனால் புண்படுத்தும் மக்கள் அதனை உணர்வதில்லை அல்லவா? எஸ், சிறிது நேரம் சிந்திக்கிறார். முற்றிலுமாக எனது பார்வையை நான் இழந்துவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் பிறக்கும்போது அவ்வாறு இருக்கவில்லை. டோலோரஸ், அந்த வாழ்க்கையில் இருந்து எதனையாவது கற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? எஸ், விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட நான் கற்றுக்கொண்டேன். நாம் காணும் பொருள்களை நாம் காண்பது போலவே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை கற்று அறிந்து கொண்டேன். மேலான பாராட்டுதல் எவ்வாறு பெறுவது என்பதை கற்றுக்கொண்டேன். ஒரு வகையான உணர்வை நான் கற்றுக்கொண்டேன். அனைத்துக்கும் மேலாக நம்பிக்கை கொள்வதற்கு நான் கற்றுக்கொண்டேன். டோலோரஸ், அப்படியானால் அது தகுதியுடையதுதான். அதிலிருந்து நீங்கள் எதனையாவது கற்றுக்கொண்டால் அப்போது அது தகுதியுடையதுதான் என்று நான் நினைக்கிறேன். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? எஸ், ஆம், ஒப்புக்கொள்கிறேன். டோலோரஸ், உங்களை குணப்படுத்த மற்ற மக்கள் முயற்சி செய்தால் அது நீங்கள் கையாள வேண்டிய ஏதாவது ஒரு கர்ம வினையாக இருந்தால் உங்களை குணப்படுத்தும் முயற்சி வெற்றி பெறுமா? எஸ், இல்லை, வெற்றி பெறாது. ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட நிலை வரை கொண்டு வருவதற்கான திட்டத்தை நோக்கமாக அது கொண்டிருந்தால் அப்போது அந்த குணப்படுத்தும் முயற்சி வெற்றி பெறாது. டோலோரஸ், ஆனால் முயற்சி செய்வதில் ஏதேனும் கேடு உள்ளதா? எஸ், ஓ, எந்த கேடும் இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தாங்கள் உள் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர இயன்ற கடவுளின் அருளும் ஆசையும் பெற்ற அன்புமயமானவர்களும் உள்ளனர். தங்களையே அவர்கள் தரும்போது கொடுக்கும் ஒரு நடைமுறையானதே அதற்கு கிடைக்கும் பரிசாகும். வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு இளம்பெண் தனது வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி சென்று கண்ட அனுபவம் பற்றி கீழே அளிக்கப்பட்டுள்ளது. அவள் இறந்தவுடனே அவளுடன் நான் பேசினேன். டோலோரஸ், நீ வாழ்ந்தது ஒரு மோசமான வாழ்க்கை இல்லை அல்லவா? எஸ், அதனால் மேலும் கர்ம வினைகள் கூடவில்லை என்பதால் அது மோசமான வாழ்க்கையாக இருக்கவில்லை. டோலோரஸ், அது போன்றதொரு வாழ்க்கையில் உன்னால் கர்மவினை எதனையும் சேர்த்து கொள்ள இயலாது அல்லவா? எஸ், ஆம், அதற்கு எதிராக ஒருவர் போரிட்டால் அதனை கைவிட்டால் கர்மவினை எதுவும் கூடுவதில்லை. இதில் உள்ள உண்மை என்னவென்றால் நீங்கள் ஓர் உடல் ஊனமுற்றவராக இருந்து எதனையும் சாதிக்க வேண்டும் என்று போராடாமல் இருந்தால் நீங்கள் மேலும் கர்மாவை கூட்டிக் கொள்வீர்கள். டோலோரஸ், உடல் ஊனமுற்ற ஒருவர் தனது முயற்சிகளை கைவிட்டுவிட்டு தன்னை பற்றி மற்றவர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உடல் ஊனமுற்றவர் கடைபிடிக்கும் தவறான வழி இது. எஸ், ஆம், அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் எந்த முயற்சியும் செய்வதில்லை. உடல் ஊனமுற்ற வாழ்க்கையின் பயன்களை பெற வேண்டுமானால் மேலும் மேலும் உயரங்களை எட்ட நீங்களே எப்போதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உடல் ஊனம் உங்களை கீழே தாழ்த்திவிட இடம் அளிக்கக்கூடாது. டோலோரஸ், உடல் ஊனமுற்று இருந்தாலும் எப்போதும் எதனையும் சிறப்பாகவே செய்யவே நீங்கள் முயல வேண்டும். இந்த வழியில் உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் திருப்பி தந்து கடனை தீர்க்கிறீர்கள். ஆனால் ஒருவர் முயற்சியை கைவிட்டுவிட்டு எது ஒன்றையும் செய்வதற்கு முயலாமல் இருந்தால் அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு கூடுதலான கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். எஸ், ஆமாம். டோலோரஸ், மனநலம் குன்றியவர்களை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? அது ஒரு மாறுபட்ட ஊனம் அல்லவா? மனநலம் குன்றியவர் என்பது எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? எஸ், உங்கள் கருத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. டோலோரஸ், பிறக்கும் குழந்தைகளில் சிலர் மன அளவில் எப்போது வளர்ச்சி அடைவதில்லை. அவர்களின் உடல் வளர்கிறதே அன்றி மனம் வளர்ச்சி அடையாமல் எப்போதும் குழந்தை மனமாகவே இருக்கிறது. அது ஒரு மாறுபட்ட வகையிலான ஊனமாகும். நான் கூறுவது புரிகிறதா?
எஸ், புரிகிறது. என்றாலும் ஒவ்வொரு முறையும் சிறிதளவு மேம்பட்ட முறையில் தன்னை தானே வளர்த்து கொள்ள முயலும் ஆற்றல் எப்போதுமே உள்ளதாகும். தங்களிடம் உள்ள குறைபாடுகளை ஈடு செய்வதற்கான முயற்சியில் அவர்கள் கடுமையாக பாடுபடுகின்றனர். டோலரஸ், உடல் குறைபாட்டுடன் ஒருவர் பிறப்பது அல்லது குறைபாட்டை வளர்த்து கொள்வது என்பதை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக செய்பவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் அல்லவா? எஸ், ஆமாம், இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் தாங்கள் செய்த தவறுகளாக பிராயச்சித்தம் செய்து கொள்வதற்காகவோ அல்லது தாங்கள் செல்லும் பாதையில் தங்களை முன்னேற்றம் பெற செய்து கொள்வதற்காகவோ உடல் குறைபாட்டை வளர்த்து கொள்பவர்கள் உள்ளனர். டோலோரஸ், அப்படியானால் ஒரு கடனை திருப்பிக் கொடுப்பதற்காக இல்லாவிட்டாலும் சில மக்கள் உடல் குறைபாட்டை பெற்றிருப்பார்கள். எஸ், ஆமாம், இதிலிருந்து அதிக அளவு நன்மை பெறலாம். புரிந்து கொள்வதை அறிந்து கொள்வது இவர்களால் இயலும். மற்றவர்களைப் போல் எது ஒன்றை பற்றியும் அவர்கள் அவசரமாக மதிப்பீடு செய்வதில்லை. டோலோரஸ், அவர்கள் திருப்பிக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் என்பது எப்போதும் ஒரு கெட்ட செயலாக இருப்பதில்லை. மற்ற மக்கள் மீது உடல் குறைபாட்டுடையவர்கள் செலுத்தும் செல்வாக்கையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களிடம் தினமும் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர்களால் எத்தகைய பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படுகின்றன? கடந்து செல்லும் வழிபோக்கர்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் எவை? ஆக்கப்பூர்வமான அல்லது எதிர்மறையான எத்தகைய உணர்வுகள் தூண்டப்படுகின்றன? எது போன்ற பாடங்கள் நிராகரிக்கப்படுகின்றன? நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து மற்றவர்கள் மீது பல வழிகளில் செல்வாக்கு செலுத்தி வருகின்றனர் அல்லது பாதிப்பு ஏற்படுத்தி வருகின்றனர் என்பது வலியுறுத்தி கூறப்படுகிறது. இவ்வாறு நாம் ஏற்றுக்கொண்டு கையாள்கிறோம் அல்லது அவற்றை மறுத்து நிராகரிக்கிறோம் என்ற பாடங்களையும் கற்கிறோம். ஓம் தொடரும்.